குற்றம்பலம் கைத்தல நீர் கணி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் அதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு ஈரல் போய அதையானை மத்தள வயிறனை உத்தமி முதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதன் முற்படை எழுகிய முதல்வோனே மூப்புறம் எரி செய்த அச்சிவன் ஒரு ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதனிடையே ஆகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எங்காயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஏ பொழியர்கொன்ன பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பிலான் இந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி கூலிமலி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் திருச்செந்தூர் சிறப்பு உரைத்த அத்தியாயம் பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திருச்செந்தூரிலே அங்கே முருகப்பெருமான் கடலும் கடல் சார்ந்த இடமாக அங்கே விளங்குகின்றார். வருகின்ற ஆன்மாக்களுக்கு உலக புண்ணியத்தையும் சிவபுண்ணியத்தையும் தந்தருளுகின்றார். உலக புண்ணியம் வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்? சண்முகத்தை கேட்கணும். சிவபுண்ணியம் வேணும்னா சுப்பிரமணியத்தை கேட்கணும். இப்படி உலக புண்ணியத்தையும் சிவபுண்ணியத்தையும் தந்து அருளுகின்றார். பிறவி என்கின்ற இந்த கடலை நீந்துவதற்கு தன் பேரருள் தந்து அருளினான் என்று மாணிக்கவாசக பெருமான் கூறுவதற்காக பிறவி கடலை கடப்பதற்கு முருகப்பெருமானை இங்கே வந்து தரிசனம் செய்தால் நாம் பிறவியிலிருந்து தப்பிவிடலாம் என்பதற்காக அங்கே பெருமான் கடலோரத்தில் வீற்றிருக்கின்றார். மற்ற இடங்கள் எல்லாம் சாமி மலையும் மலை சார்ந்த இடமாக இருக்கிறார். இங்க மட்டும்தான் கடலும் கடல் சார்ந்த இடமாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் எப்படி என்று அரைநாத பெருமான் சொல்றாரு. உதியா சாமிக்கு வந்து இறப்பு கிடையாது. மரியா மரியானா இறப்பு கிடையாது. உதியா மரியா உணரா மறவா அவருக்கு நினைப்பு கிடையாது. அவருக்கு நினைப்பு மறப்பு ரெண்டுமே கிடையாது. சாமி எல்லாவற்றையும் கடந்தவர் இறைவன். உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா அனவா அபயா அமரா பதிவாள் சூர பயங்கரனே அமராவதி வாழ் காவல சூர பயங்கரனே என்று இங்கே அற்புதமாக அந்த பாடலில் நமது அருணைநாத பெருமான் சொல்கின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், அவன் எல்லாவற்றையும் கடந்தவன். அவன் வந்து அவருக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது. இப்படி எல்லாவற்றையும் கடந்தவர் இறைவன். அப்படி முருகப்பெருமானுக்கும் இந்த தன்மையை சொல்கின்றார் அருணைநாத பெருமான். சிவபெருமான் ஒருத்தர் தானே பிறப்பு கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அதே தன்மை முருகப்பெருமான் சொன்னா என்ன அர்த்தம்? முருகர் யாரு? சிவபெருமானே முருகராக. அப்படி நம்ம எண்ணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் முருகப்பெருமான். உதியா மரியா பிறப்பு இறப்பு இவற்றையெல்லாம் கடந்தவர். நமக்கு என்ன ஆகுது? வினை செய்ய 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 பிறப்பு வருது. அடுத்து வந்து வினை அனுபவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இறப்பு வருது. இப்படி நம்ம வினை போகத்துக்கு தகுந்தவாறு வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் என்று கூட நமது அருளாளர்கள் சொல்கின்றார்கள். வினை போகம் எப்படி வரும் அப்படின்னா, வினை வந்து எதனால வருது? வினைனாலதான் நமக்கு தேகமே வருது. இந்த உடம்பு நம்ம என்ன வினை செஞ்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு வருது. ரொம்ப கொடூரமான பாவம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, என்னதான் போட்டுருவாரு சாமி? சாமி மிருகமா போட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒரு விலங்கு பாருங்க, இன்னொரு விலங்கு அடிச்சுதான் சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு நிலை விலங்கா பிறந்தான்.
மனிதருக்கு தான் நல்லா சைவ காய்கறி எல்லாம் சாமி கொடுத்துருக்காரு, நல்லா உணவு அருந்துறது. மற்ற எல்லாமே மற்ற விலங்குகளை கொண்டு சாப்பிடக்கூடிய நிலை. அது எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சாமி என்ன வச்சிருக்காரு என்று சொன்னால் அதற்கு தகுந்தவாறு அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லாறு கொள்ளாறு என்று நாடுவதன் என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று அருளாளர்கள் கூறுவதற்கிணங்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கடந்த இறைவனை இந்த பிறவியில் அவனை பூசித்து நற்கதி அடைவதற்கு உண்டான வழியை நாம் தேட வேண்டும். அதுக்கு இந்த பாட்டில் சொல்றாரு, சாமி எப்படிப்பட்டவரா? உதியா மரியா உணரா மறவா, நினைப்பு மறப்பு அல்ல. நமக்கு நினைப்பு இருக்கு, மறப்பு இருக்கு. இப்பதான் எங்க வீட்டுல தம்பி ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துடுறா, ஒரு அரை கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துடுறா. நாங்க அடுத்த நிமிஷமே போய் வசம் வாங்கின வீட்டுல போய். அப்ப என்ன ஒரு நமக்கு மறப்பு ஒரு நிமிஷத்துல வந்துடுது. இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா இந்த மறதி. நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? போன ஊர்ல ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டு வந்திருப்பான், கடன் தொழில தற்கொலை பண்ணிட்டு வந்திருப்பான். வரைக்கும் எடுத்து இருந்தான்னு வச்சுக்கோங்க, போட எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவான்னு தெரிஞ்சு சாமி என்ன பண்றாரு, பியூரா உடம்பு கொடுக்க, அதை நீக்கி பியூரா ஒரு உடம்பு கொடுத்து நம்மளை அனுப்புறாரு. பழசெல்லாம் மறக்க வச்சு புதுசா ஒரு உடம்பு கொடுத்து நம்மள அனுப்புறாரு. இப்படி எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. சரி, உடம்பு கொடுத்தது மட்டும் இல்லாம நமக்கு அதை அரைக்கிறதுக்கு பற்கள் 32 பல்ல கொடுத்துருக்காரு சாமி. அது எவ்வளவு பெரிய கருணை. அதை ஒழுங்கா வச்சிருக்கணும்ல. எலும்பு துண்டை கடிக்க வேண்டியது, அப்புறம் ஓர் பல்லா எடுக்க வேண்டியது, இப்படி எடுத்தா இல்ல சொல்லுங்க. இப்படி அதுக்குதான் நம்ம அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது, அசைவ உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று நம்ம அருளாளர்கள் வைக்கணும். அசைவம் சாப்பிட்டா என்ன வரும்? மிருகத்தை அடிச்சு சாப்பிட்டா மிருக குணம் தான் வரும், அப்படித்தானே? ஆட்டையும் கோழியும் அடிச்சு சாப்பிட்டா அந்த குணம் தான் வேலை செய்யும், ரஜோ குணம் தான் வேலை செய்யும். எதையாவது அடிக்கணும் போல தோணும், ஏதாவது கோவம் அடிக்கடி வரும். நீங்க அசைவம் சாப்பிட்டதெல்லாம் பாருங்க, எந்த நேரமும் அவங்க கோவமாவே இருப்பாங்க. 4 பேர் அடிக்க போற மாதிரியே பேசுவாங்க. பேசுற போது என்ன என்ன அப்படிவாங்க, அடிக்க போற மாதிரியும் பேசுவாங்க. ஏன்னா அது வேலை செய்யும் அங்க போய் உள்ள. நம்ம ஏன்னா நம்மளது உடம்பை 90% எது வைக்குன்னா அன்னமய கோஷம். நாம் உண்ணுகின்ற உணவு கரெக்டா சாப்பிட்டோம்னா நம்மளோட உடம்பு எந்த விதத்துலையும் பாதிக்காது. சுகர் வருதுன்னு இப்ப ஊருக்கெல்லாம் சுகர் வருதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதிகமா இனிப்பு சாப்பிட்டா அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஜீனியை கம்மி பண்ணிக்கலாம்ல, பாதியாக்கலாம்ல. இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு, அவங்க சொன்ன மாதிரி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டு, இப்படி எல்லாமே வருவதன் முன் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தடுப்பதற்கு உண்டான வழியை நாம் தேட வேண்டும். அதே போல நாம் இனிமேல் செல்வதற்கு உண்டான ஆயுத்தமாக விளங்கக்கூடிய சிவபுண்ணியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிறவியிலேயே செய்து வைக்க வேண்டும். அடுத்த ஒரு பிறவிக்கு வந்தாலும் அது என்ன செய்யும்? நமக்கு பயணிக்கும். சிவபுண்ணியம் செய்ய 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 அடுத்த ஒரு பிறவி வந்தாலும் என்ன ஆகும்? சிவபெருமான் நான் தன்னை நினைக்குமாறு செய்வார். அப்படி ஒரு குடியில போய் சாமி பிறக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிறவில இருந்து தப்ப முடியும். பிறவி இல்லைங்கிறது ஒரு பக்கம், ஆனா வினைப்போகத்தின் காரணமாக எத்தனையோ பிறவியில் செய்த வினையின் காரணமாக ஒரு பிறப்பு வந்தால், ஏன்னா காரைக்கிழமையரே சொல்றாங்க, மீண்டும் பிறப்பு உண்டேல் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. அப்பேற்பட்ட காரைக்காலமையாரே என்ன சொன்னாங்க? வினைவசத்தால் ஒரு பிறவி வந்துருச்சுன்னா, பெருமானே நான் என்ன செய்வேன்? அந்த நேரத்துல உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றாருன்னு யார் சொல்றான்? அரைக்கிழமை. அப்படி வரம் கேட்டாங்க சாமிகிட்ட, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கின்றார். 4 வரம் கேட்டாங்க, 4மே சாமி கொடுத்தாரு. இப்பயும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆலங்காட்டுல அம்மையார் பாட சிவபெருமான் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார். சிதம்பரத்துக்கும் போனீங்கன்னா அம்மா பாட ஐயா ஆடிக்கிட்டே இருப்பார். அது எப்படிப்பட்டவர்? விலையில்லாம ஆடக்கூடிய பெருமான் நமது சாமி. கூடிய லயம் சதி விளையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் வேட்பால் பாடிய அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னாரு சுந்தரகிருஷ்ணன். விலையில்லாம சிவபெருமான் ஆடுகின்றார். ஏன்னா அந்த ஆட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? நம்ம சாமி தான். நம்ம சாமி பெரிய கூத்தாடி. நம்ம சாமி விளையாட்டவர் பெரிய. அப்படி முருகப்பெருமானும் திருச்செந்தூர்ல நடனம் பண்ணார். அருணைநாத பெருமானுக்காக தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும்
தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நின் சந்தமுடன் அணைந்து நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும். இந்த பாட்டை அப்படிதான் அமைஞ்சிருக்கும். நடனம் ஆடுற மாதிரியே பாட்டை அமைச்சிருப்பாரு அரணிநாதர். கொங்கை ஊர மங்கையும் சந்தமனம் உண்டிடும் கும்பமுடி கும்பிடும் தம்பிரானே கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் அந்த வேலே கொங்கை கூற மங்கையும் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. அருமையான பாட்டு. முருகா 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 முருகா. நீங்க திருச்செந்தூர்ல போய் முருகா அப்படின்னு வச்சுக்கோங்க, சாமி என்ன பண்ணுவாராம், 2 திருவடியும் நம்ம தலை மேல வச்சுருவாராம். முருகா என்றதோ தரமும் அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே. 2 திருவடியும் தலைமையில். இப்ப நமக்கு அதுதானே வேணும். கடைசி என்ன வேணும்? சாமியுடைய திருவடி தான். அது மாதிரி பெரும்பெயர் அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக என்று கூட நக்கீரர் என்ன சொல்றார். அப்படிப்பட்ட சிறந்த நாமம் முருகா என்னும் நாமங்கள். அப்படி சாமியை பத்தி சொல்லும்போது உதியா மரியா உணரா மறவா, அவர் நினைப்பு மறப்பு எல்லாவற்றையும் கடந்து பிறப்பு இறப்பு இல்லாதவர். பிறப்பு இறப்பு அற்ற ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு அதே தன்மை, பிறப்பு இறப்பு இல்லாதவர். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே என்று கூட கந்தர் அனுபவத்தில சொல்றார். அதேதான் இங்கேயும் சொல்றாரு. உதியா மரியா உணரா விதிமால் அறியா விமலன் புதல்வா. அடிமுடி தேடியும் காண கிடைக்காத விமலனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே என்று இந்த பாட்டுல சொல்றார். விதிமால் அறியா விமலன் புதல்வா. உலகத்துக்கு தான் புதல்வன் மகன் அப்படின்னா, ஆனா உண்மையில யாரு? சிவபெருமான் தான் முருகரா. இந்த உலகத்துக்கு நம்ம என்ன மகன் சொல்லிக்கிறோம், முருகர் வந்து சிவபெருமானுடைய பிள்ளை. ஆனா சாமியே குழந்தையாக. விதிமால் அறியா விமலன் புதல்வா. அப்படிப்பட்டவருடைய புதல்வன். ஏன்னா யான் எனது என்கின்ற செருக்கோடு யார் சென்றாலும் இறைவனை காண முடியாது என்பதற்கு அவங்க 2 பேரும் உதாரணம். யாரு? திருமாலும் பிரம்மாவும். விதிமால் அறியா விமலன். இந்த விதியை நிர்ணயம் பண்ணி அனுப்புறாருல நான்முகனாக விளங்கக்கூடிய அந்த தலையெழுத்தை எழுதி யார் அனுப்புவா அப்படின்னா பிரம்மா தான் அனுப்புவாருங்க. இந்தப்பா இதை அனுப்பிச்சுட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி நமக்கு பிறப்ப கொடுத்துருவாரு. படைக்கும் தொழில் அவர் தானே பண்றாரு. பிரம்மா தானே படைக்கிறாரு. அவரா படைக்கிறாரு. பிரம்மா படைக்கிறாரா படைக்கலையா? சிவபெருமான் சொல்லி அவர் படைக்கிறார். அவருக்கா சொந்த அனுபவம் எதுவும் கிடையாது. சிவபெருமான் சொல்ல அவர் செய்கிறார். இன்னொன்னா அவருக்குள் இருந்து அதிர்த்து நின்று சிவபெருமான் இயக்குகின்றார். பிரம்மாக்குள்ள இருந்து யார் இயக்குறா? சுவாமி. விஷ்ணுக்குள்ள இருந்து யார் இயக்குறா? சுவாமி தான் இயக்கு. அப்படி அவர் உடம்ப படைச்சு கொடுக்காரு. இதுதான் உனக்கு விதி, இதை நீ அனுபவிப்பையா அப்படின்னு சொல்லி அனுப்பி வருவார். அது வந்து பிராப்தவனையை தான் அனுப்பி விட முடியும். சஞ்சீதவனியில இருந்து எடுத்து கொண்டு வந்து பிராப்தவனையை அனுபவிப்பதற்கு நமக்கு பிறவி கொடுத்துருவார். இதுல இருந்து நாம என்ன செய்யணும்? பிறவி கொடுத்தா அதை நல்லபடியா பயன்படுத்தி சிவபுண்ணியமா செஞ்சு 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 இந்த பிறவில இருந்து தப்புவதற்கு உண்டான வழியை பார்க்கணும். அதை விடுத்துட்டு மறுபடியும் மேலும் வினையை சேர்க்க ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் அவன் முன்னாடி போய் நிற்போம். யாருக்கு முன்னாடி? முன்னாடி போய் நிற்போம். உனக்கு எத்தனை தடவை அந்த உடம்பை கொடுத்து கொடுத்து இப்படி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி யார் வைவா? பிரம்மா. சரி, அப்படிப்பட்ட விதியை, அதனாலதான் அவனுக்கு விதின்னு பேரு. யாருக்கு? பிரம்மாவுக்கு விதின்னு பேரு. விதி எழுதுறதுனால அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு அப்படின்னு. செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல் பொழில் தெங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன். அவன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது எந்தன் தலைமேல் அயன் கையெழுத்து. அயனாகிய பிரம்மாவுடைய கையெழுத்தை யார் அழிக்க முடியும்? முருகப்பெருமான் நினைச்சா முடியும். முருகா முருகா. அப்படி அந்த ரப்பரை யார் வச்சிருக்கான்? திருமையில முருகப்பெருமான் வச்சிருக்கான். அப்படிப்பட்ட இதை நீங்க சொல்றாரு. அப்படிப்பட்ட பெருமான் எங்கள் பெருமான். புதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் முதல்வா. அடுத்து சொல்றாரு அதிகா, எல்லாருக்கும் மேம்பட்டவன். அதிகன்னா எல்லாருக்கும், அவனுக்கு நிகர எதுவுமே யாரையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருமான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி உண்ணும் தவணச்சடைமுடி தாமரையானே அப்படிங்கிறாரு. யாரு? நமது திருமூலதேவனே.
எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர், எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவர். அதிகா அனபா, பாவத்தை நீக்குவார். அவர் எப்படிப்பட்டவர்? பாவத்தை யார் நீக்க முடியும்? மற்ற தெய்வத்தால் நீக்க முடியுமா? சாமி ஒருத்தரால் தான் நீக்க முடியும். ஏன்னா எல்லாருடைய வினையும் யார் கையில இருக்கு? சிவபெருமான் கையில தான் இருக்கு. பிரம்மா, விஷ்ணு போன்ற பல தெய்வங்களுடைய வினைகளும் சிவபெருமான் கையில தான் இருக்கு. வினை நீக்கம் யார் செய்ய முடியும் அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் செய்ய முடியும். வேற எந்த தெய்வத்தாலையும் வினை நீக்கம் செய்ய முடியாது. சாமி எல்லா தெய்வத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. இந்தாப்பா நீ செல்வத்தை கொடு, நீ கல்வியை கொடு அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுப்பாரு. ஆனா இந்த வினை நீக்கத்தை யார் செய்ய முடியும் அப்படின்னா சிவபெருமான். அதே மாதிரி பிறப்பை யார் அறுக்க முடியும் அப்படின்னா சிவபெருமான் தான் இருப்பாரு, வேற யாராலையும். அப்படிப்பட்ட சாமி நமக்கு சாமி. அதிகா அனபா அபயா, அபயான அச்சத்தை நீக்குவார். அஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஒரே பெருமான் யாருன்னா நம்ம சாமி தான். பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின் அருளால் உயிங்கேன் எம்பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே அம்பலத்து அமுதே. ஏ யார் சொல்றா? மாணிக்கவாசகர். அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே என் அம்பலத்து அமுதே. புலனைந்தும் பொறிகளங்கி நெறி மயங்கி அறிவழிந்து டைமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சே என்றருள் செய்வான் அமரும் கோயில். ஞானசம்பந்த பெருமான் சொல்ற, அஞ்சேல் நீ கவலைப்படாதப்பா நான் இருக்கேன்னு சொல்ற ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான். அப்படி அவையா, அவையும் கொடுப்பவர் சிவபெருமான். கவலைப்படாதப்பா நான் இருக்கேன், கவலைப்படாது, நீ பாட்டு உன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சுவாமி சொல்ற. நம்ம கடமை செய்யற இடத்துல வினையை நிறைய சேர்க்கக்கூடாது, பாவத்தை சேர்க்காம நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்குதான் நம்ம பிறப்பு கொடுத்துருக்காரு. இதுல இருந்து ஒரு நல்ல பிறவி எதுன்னா இந்த மனித பிறவி தான். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல 84 லட்சத்தை குழுக்கள் போட்டு எனக்கு நினைச்ச நம்பர் 4446 தான் வேணும்னு நினைச்சு எடுத்தா வருமா? அது மாதிரி வந்திருக்கு. இப்ப நினைச்ச நம்பர் நமக்கு வந்திருக்கு. குழுக்கள் போட்டதுல 84 லட்சத்துல 4446 நமக்கு வந்திருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? இந்த நம்பரை அது மாதிரி மனித பிறவி கிடைச்சிருக்கு, எப்படி பயன்படுத்தணும்? நல்ல சிவபுண்ணியமா செஞ்சுட்டே இருக்கு. மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்வின் கருதறிய ஞாலம் உண்டானோடு வானவரும் நான்முகமும் நன்னறிய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே. முந்தி செல்வதற்கு உண்டான வழிய அதிகா அனவா அவையா அமராவதிவாள். அமராவதினா தேவலோகம். அங்க அவங்களுக்கெல்லாம் காத்த பெருமான் யாருன்னா அவங்களுக்கு காவலாக இருந்த பெருமான் முருகப்பெருமான். அதாவது தேவ சேனாதிபதினே பேரு. முருகப்பெருமானுக்கு என்ன பேரு? தேவசேனா. அமராவதி காவல சூர பயங்கரனே. ஆனா யாருக்கு பயங்கரமா இருக்காருன்னா சூரன்களுக்கு. சூரபத்மனுக்கு எப்படி இருக்காரு சாமி? பயங்கரமா இருக்கு அவருக்கு மட்டும். இந்த அசுரர்களுக்கு பூராமே சாமி கொஞ்சம் பயங்கரமா தான் இருப்பாரு. ஏன்னா அவங்களுடைய ஆணவத்தை ஒடுக்குவதற்காக, அவங்க அழிப்பதற்காக இல்லை. எப்பயுமே சாமி எப்படின்னா இவன் நீங்க சிவபெருமான் எடுத்துட்டாலும் சரி முருகப்பெருமான் எடுத்துட்டாலும் சரி எந்த ஒரு அசுரர்களையும் அழித்ததா சரித்திரமே கிடையாது. சிவபெருமான் அவர்களை கொன்று குவித்தார், அவர்களை அழித்தார் அப்படின்னு எந்த இதுலையும் வராது. அவர்களுக்கு அருள் செய்தார் தான் வரும். அவரை சேவலும் மயிலுமாக ஆக்கினார். அவன் அழிக்கல. சூரபெருமான் அழிக்க செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? அது இருள் கூறாக்கி உன்னோட சேவலும் மயிலுமாக ஆக்கினார். ஏற்கனவே அவங்க பண்டை பிறவிகளில 2 பேரும் தவம் செஞ்சாங்க. சூரன் பதுமன் என்கின்ற 2 பேரு முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்தார்கள். அப்படி தவத்திற்கு மெச்சி முருகப்பெருமான் அவர்களுக்கு அருள் செய்தார். பெருமானே நாங்கள் இருவரும் ஓர் உடலில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார். அதற்கு தகுந்தவாறு ஓர் உடல்ல 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க தான் சூரபத்மன். அந்த கடமை முடிஞ்சிச்சா அது வரைக்கும் மயிலா இருந்தவங்க தான் மறுபடியும் வந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் இந்த கடமை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மயிலா முருகப்பெருமானுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்துல மயிலா யார் இருந்தா அப்படின்னா இந்திரன் தான் மயிலாக இருந்தார் முருகப்பெருமான். அப்படி அவர்களுக்கு சாமி அந்த சூரபத்மனை 2 கூறாக ஆக்கி சேவலும் மயிலுமாக ஆக்கி. 2 ஒரு உயிர் தானே, அது ஒரு உயிர் இது ஒரு உயிர் தானே. அப்படி இருவரும் ஒரு உடலாக. அதை இங்க சொல்றாரு. அதிகா அனகா அபயா அமராவதிவாள்
காவல சூர பயங்கரனே என்று மிக அற்புதமாக இந்த பாட்டு நம்ம அற்புதமா சொல்றார். சரி, இப்ப நம்ம வந்து அப்படிப்பட்ட கருணைமா கடல் யாருன்னா முருகப்பெருமான் என்று சொல்லிட்டு இப்ப நம்ம திருச்செந்தூர் சிறப்புரை பத்தி நம்ம பார்க்க போறோம். போன்ற 10 பாட்டு பார்த்தோம், இந்த வட்டம் 11வது பாடல். கால கந்தரு சங்கிலி கரணமும் கருத்தில் பீழை தந்திடும் ஆளினி கரணமும் பெற்ற மாலை ஒன் கண்ணார் தங்கள் வாழ் வைத்திடும் மனமும் ஊழினார் பெற்ற பெண்கள் வாழ் வேட்கை எனவும் என்னென்ன பாவம்லாம் சொல்றாரு. நம்ம என்னென்ன பாவம்லாம் செய்வோம், இந்த பாவம்லாம் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. காலகந்தொரு சங்கிலி கரணமும் அப்படின்னா மாறுபட்ட எத்தனையோ பாவங்கள் நம்ம சித்தத்தினால் ஏற்படக்கூடிய பாவங்கள். சித்தத்துல நம்ம தெளிவடையக்கூடிய கருவியில போய் நாம என்ன செய்யறோம்னா மாதர்கள் மேல் பெண்கள் மேல் மனத்தை அதில் போய் செலுத்தி சிவபெருமான் வைக்க வேண்டிய இடத்துல பெண்களை போய் வைத்து நாம் பாவத்தை அதிகமாக சேர்க்கின்றோம் அப்படின்னு இந்த பாட்டை சொல்றாரு. அப்படிப்பட்ட அது வந்து மிகப்பெரிய பிழையாம். அது வந்து சாதாரண பிழை கிடையாது. அது வந்து எப்படிப்பட்ட பிழை, மாதர் மேல் மனம் வைத்ததே பெரிய ஒரு குற்றம். அது அடுத்த பாட்டுல சொல்றது கருத்தில் பீழை வெந்திலும் மாலினி காரணம். கருத்துனா மனத்தினால் வைக்கப்பட்ட, நான் வெளியில தானே பார்க்க கூடாது, நான் உள்ளுக்குள்ள பார்க்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள பார்த்தாலும் குற்றம். நம்ம இது என்ன சொல்லுது அப்படின்னா மனத்தினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் குற்றம் செய்தால் குற்றமே. நமக்கு எனக்கு பிடிக்காத ஆளு வெளியில ஒருத்தர் நிக்காரு, அவரை அடிக்கணும்னு நினைச்சிட்டாலே என்ன உண்டாயிரும், வினை உண்டாயிரும். குற்றம் உடனே சிவபெருமான் கணக்கு எழுதுவாரு. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அழுது தொழுகிறாங்களோ அவங்களையும் சிவபெருமான் எழுதிட்டாரு. ஆமா, வினை ஏறிட்டேன். வினை ஒரு நாளைக்கு நீங்க எத்தனையோ கோடி வினைகள் செய்வீங்க, அதெல்லாம் நீங்க அனுஷ்டானத்துல கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அத்தனையும் அனுஷ்டானத்துல நீங்க செய்த அன்றாட செய்யக்கூடிய வினைகள் எல்லாம் அந்த இதுல கொடுத்து கிடைக்கும். செய்றீங்களா? அதெல்லாம் செய்றீங்களா? அனுஷ்டானத்துல செய்றீங்களா? சரி சரி சரி, இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லி கொடுத்தோம்னா சரி. அப்படிப்பட்ட பாவம் மாலை உன் கண்ணா தங்கள் மேல் வைத்திடும் மனமும் பெண்கள் மேல் வைத்த ஒருத்தர் பெண்கள் மேல வைக்கிறாங்க இந்த பற்று, அது வந்து எப்படிப்பா ஒரு அது சொல்றாரு நம்ம 9ஆம் திருமுறையில சொல்றாரு. தத்தையும் கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு பெண்கள் மேல் வைக்கின்ற அன்பை 100 கூற பிரிச்சணுமா. அன்பு நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுமா அப்படிங்கிறாங்கல்ல. மனைவிட்டு பார்த்து சொல்றாங்கல்ல, மனைவி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. மனைவி மேல நீ இல்லாம நான் உசுறு வாழ மாட்டேமா அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப அதுல எவ்வளவு அன்பு இருக்கு. அந்த அன்பை 100 கூற வைக்கணும். 100,000 கூறு. 100,000 எத்தனை அர்த்தம்? லட்சம் கூறு. லட்சம் கூற பிரிச்சு அதுல ஒரு கூறு எடுத்து சிவபெருமானால அன்பு வச்சாலே போதும். அதுக்கே சிவபெருமான் என்ன பண்ணுவாரா, அமரலோகத்தையே தூக்கி கொடுத்துருவான். தத்தையும் கடையா தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை. எப்பேற்பட்ட சிறப்பு. பித்திரண்டு உன்னை பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தல் செய்யும் கைத்தரம் சென்னிமேல் வைத்த கங்கை கொண்ட சோலைச்சரத்தான் அப்படிங்கிறாரு திரு விசைப்பால். அப்பெல்லாம் நம்ம என்ன அப்ப எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு பாருங்க. அப்பாடா பெண்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க, நம்மள வேலை நம்ம பெண்களுக்கு ஆண்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு இல்ல நினைச்சிருக்காங்க. பெண்கள் நினைச்சாலும் உண்டு, புரியுதா உங்களுக்கு. பெண்கள் ஆண்மகனை நினைத்தாலும் ஆண்மகன் பெண்மகனை நினைத்தாலும் என்ன வந்துடும், குற்றம். இந்த அது இதுல சொல்றாரு, நம்ம சொல்லால் வரும் குற்றம் வாக்குல சொல்றோம் பாத்தீங்களா, அதுலயும் குற்றம் வருமா. உட்காருங்க சார். பட்டினத்தார் சொல்றாரு, அவருக்கு மாதிரி நம்ம படிச்சுட்டோம். சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோஷம். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, சிந்தனையால. அப்ப சிந்திச்சா கூட என்ன வந்துடும், பார்வையில் பாவங்கள். பார்த்தாலே என்ன வருவா, பார்வையில் பாவங்கள். புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள். சிவனோட தவிர இந்த குமுதம் குங்குதம் கடைக்கு டீ கடைக்கு போறோம்ல, ஏதாவது பேப்பர் எடுத்து படிப்போம் அப்படின்னு படிச்சா கூட இதே வந்துதுமா. அதனால சித்தாந்தாசிரியர் சொல்லுவாரு, நான் வந்து பேப்பர் படிச்சு 25 வருஷம் ஆச்சு தம்பி அப்படிம்பாரு. பேப்பர் படிச்சு 25 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த அளவுக்கு மூழ்கிட்டாங்க பாருங்க. அப்ப சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், சிந்தனையால தோஷம். பார்வையில் பாவங்கள், பார்வையில பாவம். அடுத்து என்ன சொன்னாரு,
சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டும் ஆவையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகமுனைங்கிறாரு. அப்ப எதுலாம் வினை வருது பாருங்க. சாமி நீங்க கொண்டு வரவும் விட மாட்டேன் அப்படின்ட்டீங்க. சாமி அப்ப சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டாலும் தீங்கு. இத்தனைக்கும் நமக்கு என்ன வந்துடும்? வினைப்பயன். இல்ல இதுக்குதான் பூஜையில இந்த பாட்டெல்லாம் பாடணும். பூஜையில இந்த பாட்டெல்லாம் வச்சுக்கணும். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசுந்துருக்கி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் இன் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொலாப்பிளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகமுனைங்கிறாருல, இதெல்லாம் பாடணும். ஏதோ பூஜையில பஞ்சபுராணம் பாடினா போதும் அப்படின்ட்டு எரிச்சு போயிடக்கூடாது. இதுல முக்கியமான பாட்டு. கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருக்கி நில்லாப்பிளையும் நிறையா இது அத்தனை பிள்ளையும் சொல்லிடுறாரு. நாம என்னென்ன பிள்ளையெல்லாம் செய்வோங்கிறத அப்படியே சொல்றாரு. கற்காது ஒரு பிள்ளை, சிவன் உள்ள கற்கலைன்னா அது ஒரு பிள்ளை. கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் சாமியை கருதலைன்னா என்னலைனாலும் பிள்ளை, அஞ்சலத்தை சொல்லாட்டினாலும் பிள்ளை, இறைவனை துதிக்காட்டினாலும் பிள்ளை. கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருக்கி நில்லாப்பிளையும் கசிந்து உருவணும், உருகலைனாலும் பிள்ளை. இன்னைக்கு உங்களுக்கு கசிந்து உருக வரலையா, அப்ப என்ன வந்துருது? வினைப்பெண் வந்துருது. நானும் பூச ரூம்ல உட்காந்தீங்க, திருமுறை பாடினீங்க, ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல அப்படின்னாலும் என்ன வந்துருமா? உருகணும், உருகி உருகி வழிபாடு பண்ணணும். அதுக்கு இறைவனுடைய பேரு உபகரணங்களை நினைக்கணும். நினைச்சு நீங்க பாடுனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா என்ன வந்துடும்? கண்ணீர் வந்து. ஒரு வீட்டுக்கு அடின்னு போயிருந்தேன், அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது சாமி வழிபாடு பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, ரொம்ப உருகுதாங்க. முடிச்சுட்டு வெளியில வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கேட்டேன், பரவாயில்ல உங்களுக்கு எப்படி இவ்வளவு அளவு கண்ணீர் இருக்கு? உண்மையிலே பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. நீங்க அது வேற ஒண்ணும் இல்லை சிவா, இந்த பிள்ளைங்க செய்யறதை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு அதை நினைச்சாலே எனக்கு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு சிவா அப்படின்னாங்க. அப்படி நான் அப்படி இருந்துட்டேன். அப்படியா அப்படின்ட்டு அதை நினைச்சு வர்ற கண்ணீர் கிடையாது. இது என்ன? இறைவனுடைய உபகாரங்களை நினைத்து வரக்கூடிய ஆனந்த கண்ணீர். அதுதான் நமக்கு வரும். அதனால அப்ப எதுல பாவம் வருது பார்த்தீங்களா? சொல்லால் வரும் குற்றம், சொல்லால் குற்றம் வரும். சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம். எதை சிந்திச்சா சிவபெருமானை தவிர வேற எதை சிந்திச்சாலும் என்ன வந்துருமா? பாவம் வந்துடும். சிந்தனையால் வரும், அதுக்கு தோஷமே வந்துருமா? அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு நாம என்ன செய்ய? ரெண்டாவது, இந்த கோயில பரிகாரம் எல்லாம் பண்றாங்கல்ல, அது என்ன வச்சு சொல்லுங்க பார்ப்போம். கோயில பரிகாரம் பண்றாங்க என்னன்னா, அந்த மனதினால் செய்யக்கூடிய குற்றத்துக்கு தான் நீக்க முடியும். காயத்தினால் செய்யக்கூடிய குற்றத்துக்கு பரிகாரம் எல்லாம் பண்ண முடியாது. அதை அனுபவிச்சே தான் தீக்கணும். அதுக்குதான் தீட்சை எடுத்துட்டோம்னா அன்றாடம் நீங்க செய்யக்கூடிய வினைகள் எல்லாம் சாமி கிட்ட இன்பம் துன்பம் சிவபுண்ணியம் ஆத்ம தவம் ஜபம் கர்ம பலன்கள் முழுதும் சாமி கிட்ட கொடுக்கும். எல்லாத்தையும் சாமி கிட்ட கொடுக்கும். அதை தீட்சை எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாக்கியம், மற்றவங்களுக்கு கிடையாது. அதனால காலகாலத்தில் என்ன செஞ்சிடணும்? தீட்சை எடுத்து இந்த நெறியில் என்னோம்னா அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வினைகளை சாமிகிட்ட கொடுத்துடலாம். இல்லைன்னா வினைப்பெண் ஏறிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி செஞ்ச வினைகளை யார் நீக்கிடுவா? குருநாதர் பார்வையில நீக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஆகாமிய சஞ்சீதத்தை நீக்கிடுவாங்க. ஆகாமிய ஏறாம இருக்கிறதுக்கு நீ அன்றாடம் செய்யக்கூடிய வினைகளை கழிச்சுறீங்க. பிராப்த வினையை அனுபவிச்சு தீர்த்தோம். பிராப்த வினையை எப்படி தீக்க சொன்னேன்? எல்லாம் சிவன் செயல் என்று. இன்னைக்கு ஒரு துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி சிவபெருமான் தர வந்தது அப்படின்னு நினைக்கும். அவருக்கு தெரியாம ஒண்ணும் நமக்கு நடக்காது அப்படின்னு அந்த அனுபவத்தை நாம் பெற்று சிவானுபவத்தை பெற வேண்டும். இந்த அனுபவத்தை ஏற்பட்டு கொண்டு என்ன செய்யணும்? சிவானுபவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தத்தை முறையா தங்கமே வைத்த தயாவின் 100,000 கூறிட்டு அத்திரங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் என் பெருமை. அப்படிப்பட்ட கருணிமா கடல் நம்ம சாமி. பித்தன்னு சொன்னாலே எல்லாரும் அடிக்க வந்துருவாங்க. உனக்கு என்ன பித்து பிடிச்சி போச்சானா என்ன செய்வாங்க? எல்லாரும் அடிக்க தானே வருவாங்க. ஆனா நம்ம சாமி பிழையெல்லாம் பொறுத்துருவாராம். பித்தர் என்று உன்னை பேசுகிறேனும் பிழைத்தவை பொறுத்தல் செய், கைத்தலம் சென்னிவேல் வைத்த கங்கை கொண்ட சோலை அப்படி சொல்றாரு. அப்படி மாதர்கள் மேல் வைத்த மனமும் ஊழினால் பெற்ற பெண்கள் மால் கொண்ட வேட்கையும் எப்படிப்பட்டதுன்னா பாவம்ங்கிறாரு. இந்த பாவம்னா
நீங்கணும்னா அப்படின்னு அதான் அந்த பெண்கள் ஊழியினால் பெற்ற பெண்கள் மேல் கொண்ட வேட்கை, பெண்கள் மேல் வைக்கின்ற அந்த வேட்கை பாவத்துல கொண்டு போய் முடியணும், பெரும் துயராக வந்து முடியும். பாலர் வேட்டவ பன்னீர் கிச்சையாம் பண்பும் ஆழ வெம்புத்தி நீயமும் பத்தினிய மேலுல பிரசாதி பெரும் பிருங்கி சகரம் என்னும் சீலமில்லதோர் அளவில்லா பாவத்தின் செயலும் காளையர்களை மணந்த பெண்களுடைய போக விருப்பமும் ஆழகாம் போன்ற உக்கிரமான பத்தினியுடைய தர்மமும் ஒழுக்கமில்லாத பாவ செயல்களும். சில பேர் பாவம் எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா அந்த பாவ செயல்கள்லாம் ஒழுக்கமற்று செய்வது. பாவ செயல்கள்லாம் எப்படி செய்வாங்க? ஒழுக்கமற்றவங்க தான் பாவ செயல் செய்வாங்க. ஒழுக்கம் உடையவங்க செய்வாங்களா? அதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னாரு வள்ளுவர். ஒழுக்கத்தில் தவறியவர்கள் தான் என்ன செய்வாங்க? பாவத்தை துணிஞ்சு செய்வாங்க. என்ன நடக்க போகுது? அனுப்பிட்டு போறோம், இது ஒரு பெரிய விஷயமா? தண்டனை அடுத்த பிறகுல தான் கிடைக்கும், அப்ப பாத்துக்குறோம் அப்படிம்பாங்க. சாதாரணமா அதுக்கப்புறம் செலவு, இதெல்லாம் பாவங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, பிறகு எடுக்கும்போது அப்ப பார்ப்போம். எல்லாம் வினை செய்யும் போது தெரியாது, அந்த வினை அனுபவம் ஊட்டும் பாருங்க, அப்பதான் அவங்களுக்கு ரொம்ப ஏன்னு கத்துவாங்க. என்னால துன்பம் தாங்க முடியலைன்னு ஏன் சொல்லணும்? அதுக்கு முன்னாடி துன்பத்தை நீக்குவதற்கு உண்டான உபாயத்தை நாம் தேடிக்கொள்ளுவோம். எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. வருமுன் காப்ப மாதிரி யாரு வருமுன் காக்குறான்? எல்லாருமே என்ன செய்யறாங்க? துணிஞ்சு தவறு செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் பாவங்கிறாரு. சீலம் இல்லதோர் அளவில்லா பாவத்தின் செயலும். ஒழுக்கமற்ற அசீலம்னா ஒழுக்கம்னு அர்த்தம். ஒழுக்கம் இல்லாத வாழ்வே அல்ல. ஒழுக்கம் அற்று செய்கின்ற செயலெல்லாம், ஒழுக்கமற்ற செயல்கள் எல்லாம் என்ன செயலாக மாறும்? பாவ செயலாக நமக்கு மாறும். அது அந்த இடத்துல சொல்றாரு பாட்டுல. அது மாதிரி பத்தினியுடைய தர்மம், அந்த பத்தினி தர்மம் ஏற்காத தாழ்ந்த குல தையர் சம்பந்தம் என பெரும் ஒழுக்கமற்ற ஒரு அளவில் அடங்காத செயல்களும். இப்ப மழை வருது பாத்தீங்களா? மழை வந்து பாத்தீங்கன்னா, மழை வருதுல, மாதம் மாதிரி மழை பெய்யணும். நல்ல ஆட்சி மழை இல்லைன்னா மழை பெய்யாது. நாட்டுல நல்ல ஆட்சி மழை இல்லைன்னா மழை பெய்யவே பெய்யாது. அது மாதிரி தரும பத்தினிகள் இருந்தால் அந்த ஊர்ல மழை பெய்யும். கணவனை தவிர வேற யாரையும் நினைக்காதவர்கள் இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு மழை வரும், நல்ல ஆட்சி. அது மாதிரி கோயில்ல பூசை 6 காலம் கரெக்டா நடந்ததுன்னா என்ன வரும்? மழை வரும். அப்படி இல்லைன்னா மழை வராது அப்படின்னு திருமண தேவன் சொல்றாரு. எத்தனை காலம் சொன்னாரு? 6 காலம். இப்ப ஒவ்வொரு கோயில எத்தனை காலம் நடக்குது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு காலம் நடக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இப்ப சில கிராமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால பூசை பண்றதுக்கெல்லாம் யாராவது மெனக்கெட்டு போய் செஞ்சுட்டு வருவாங்க. கிராமத்துல சிவன் கோயில்லாம் இருக்கு பாத்தீங்களா? சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அது கூட செய்ய முடியாம சிவலிங்கங்கள்லாம் எத்தனையோ இருக்கு. அதை நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம்? நீங்க போய் அபிஷேகம் பண்ணலாம். யாருமே இல்லாத இடத்துல நாம போய் என்ன செய்யலாம்? அபிஷேகம் செய்யலாம். அதுவும் தீட்சை பெற்று இருந்தா ரொம்ப சிறப்பு. ஏன்னா தீட்சை பெற்று சாமியை தொட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து அசுத்த உடம்பு. தீட்சை எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப சாமியை தொடரணும்னா கரை சுத்தி அங்க சுத்தி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, பண்ணி முடிச்சுட்டானா சாமியை தொடுவாங்க. நீங்க கரை சுத்தி அங்க சுத்தி பண்றீங்கல்ல, அப்ப அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் நீங்க என்ன செய்வீங்க? இப்ப அதனாலதான் அனுஷ்டானம் முடிச்சுட்டு சிவ பூஜை வச்சாங்க. அனுஷ்டானத்துல நீங்க எல்லாம் முடிச்சுட்டு நீங்க சாமியை போய் தொட போறீங்க, சிவலிங்கத்தை போய் தொட போறீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி உங்களை சுத்தி படுத்திக்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பஞ்ச சுத்தி இருக்கு. சாமியை தொடுவதற்கு முன்னாடி பஞ்ச சுத்தி இருக்கு. அனுஷ்டானத்துல முதல்ல கரை சுத்தி அங்க சுத்தி எல்லாம் அஸ்திராயப்பட்டு ஓம் அஸ்திராயப்பட்டுன்னு சொல்லிட்டு சிவாஸ்திராயமும் சிவமூர்த்தி நம, ஓம் ஈசானமூர்த்தி நம, தத்துவசவத்திராயமும், அகோர இதாயமும், வாமதேவியாயமும், சத்துவஜாமூர்த்தி நம, வித்திய தேவகாயம, நேத்திரவியம, சிவாய நம, இருதாயனம, சிரசாயம, சிகாயனம, கவசாயனம, அஸ்திராயம, கவசாயனம, இப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. இதெல்லாம் கரை சுத்தி, அப்புறம் அங்க சுத்தி, இதெல்லாம் உடம்ப சுத்திப்படுத்துறீங்க, கரத்தை சுத்திப்படுத்துறீங்க. ஏன்னா சாமியை தொடுவதற்காக இந்த கரத்தெல்லாம் என்ன செய்றீங்க? இந்த கரை சுத்தி அங்க சுத்தி பண்ணிட்டு நீங்க திருநீர் பூசுவீங்க. திருநீர் பூசி முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் என்ன செய்வீங்க? கரை சுத்தி அங்க சுத்தி பண்ணுவீங்க.
அது மாதிரி ஜெபமாலையை தொடுவதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க? கரை சுத்தி அங்க சுத்தி பண்ணிட்டு தான் என்ன செய்வீங்க? ஜெபமாலைய தொடுவீங்க. உங்களுக்கு இன்னும் தெரியலையா? இப்ப தெரியுமா? வெரி குட் வெரி குட். அன்னைக்கு சொல்லி கொடுத்தானே. ரைட் ரைட். பரவாயில்ல பாருங்க, ராசா சூப்பரா செய்யறாங்க. வெரி குட், சந்தோஷம். செய்யுங்க, தெரிஞ்சதை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் சிவபெருமான் பார்த்து என்ன பிள்ளை இருந்தாலும் சிவபெருமான் பொறுத்துக்குவாரு. நம்ம பிள்ளை அழகா செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாரு சாமி. என்ன அந்த சுத்தி படுத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம்? சாமி தொழுவோம். பூத சுத்தி, இந்த பூத சுத்தி பண்ணும்போது சாமிகிட்ட போய் ஆன்மாவை கொடுத்து அப்புறம் வாங்கி இந்த உடம்பை வந்து வலது காலாக்கில எரிச்சு புதிய திவ்ய புது தேகம் வந்ததாக பாவித்து கொண்டு அப்புறம் ஆன்மாவை கொண்டு ஜீவனை சிவலிங்கமாக கொண்டு வந்து இங்க வச்சு புசிக்கணும். எங்க இருதய கமலத்துல வச்சு புசிக்கணும். இது பூத சுத்தி. அப்புறம் தான சுத்தி வந்து சுவாமியுடைய அந்த பீடத்தை, அந்த ஆவுடு இருக்கு பார்த்தீங்களா, அதை சுத்திப்படுத்துறது. ஓம் அனந்தாசனாயம, தன்மாசனாயம, ஞானாசனாயம, வைராக்கிய ஆசனாயனம, பத்மாசனாயனம என்று சொல்லி அந்த ஆசனங்கள்லாம் அதுல மந்திரத்தை சொல்லி சுத்திப்படுத்துறது. அப்புறம் திரவிய சுத்தி, மாப்பொடி, மஞ்சப்பொடி, திரவிய பொடி, பால், தயிர், நெய், தேனு, சந்தனம், இளநீர், அன்னம், என்னென்ன அபிஷேகம் இருக்கோ அத்தனையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு அன்பு இருக்கோ சாமிக்கு நீங்க அத்தனை அபிஷேகம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 32 அபிஷேகம் கூட பண்ணலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து. ஒரு நாளைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா 5 அபிஷேகம் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு அபிஷேகம் கூட பண்ற ஆளுகள்லாம் இருக்காங்க. எனக்கு அவ்வளவுதாங்க டயம் இருக்கு, எனக்கு வேலைக்கு போக வேண்டியிருக்கு, அவ்வளவு வேலை இருந்தாலும் கூட என்ன செய்யலாம்? சாமிக்கு ஒரு தண்ணியை ஊற்றி புஷ்பம் சாத்தி அடியே. நான் இன்னைக்கு ராஜபாளையம் போயிருந்தேன். ராஜபாளையத்துக்கு நாங்க இந்த காரைக்கிழமை இதுக்கு கொடுக்க போனோம்ல, அந்த மாதிரி கரெக்டா 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் பூசை அழகா பண்ணாங்க. நம்ம பயந்துகிட்டு இருக்கோம் பூசை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு. அவங்க அழகா 10 நிமிஷம் சூப்பரா பண்ணாங்க. தண்ணி ஊத்துனாங்க, ஒரு பாலை அபிஷேகம் பண்ணாங்க, அப்படியே மறுபடியும் ஒரு தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணி அப்படி தொடச்சி வச்சு பஞ்சவானம் பாடினாங்க, மந்திரத்தை சொல்லி 2 போட்டி சொன்னாங்க, சாமிக்கு நைவேத்தியம் கொடுத்தாங்க, பாட்டு படிச்சு முடிச்சு டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. 10 நிமிஷம் எளிமையா பண்ண. பயப்படவே வேண்டாம். நம்ம இயன்றதை செஞ்சாலே சாமி மிகுந்த மகிழ்ச்சி அடையும். ஆனா பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பண்ணிடணும் எப்படியாவது இந்த பிறவில. சிவ பூஜை டைம். அரண் பூசா நேசமும் அடியார் உறவும் தவிர வேறு பயனுள்ளதுங்கிறாரு பட்னத்தார். அரண் பூசா நேசம்னா என்ன அர்த்தம்? சிவபூஜையில நேசம், அதாவது விருப்பம். அரண் பூசா நேசமும் அடியார் உறவும். நமக்கு யாருடைய உறவு தேவை? அடியாருடைய உறவு தான். மற்ற உறவுலாம் உறவு அல்ல. அவங்க காசுக்காக வர்றவங்க. துட்டு இருந்ததுன்னா ஏக்கா எனக்கா, அது பாத்தீங்கன்னா பணம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க கொலைய பார்க்கணும், அப்படி எடுத்து ஒட்டுவாங்க. அப்புறங்க அந்த 10 லட்சம் வீடை யாரு கொடுக்க போறீங்க அப்படிம்பாங்க. பக்கத்துல வந்து அது வேற ஒண்ணும் இல்லைங்க, மூத்த மகனுக்கு தான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு நல்ல விவரம் கிட்ட ஆளா இருக்கீங்க. 10 லட்சம் வீடை இப்படி போய் நீங்க அனுபவிங்க, முதல்ல நீங்க அனுபவிச்சுட்டு பிறகு கடைசி பார்ப்போம் அப்படிம்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க இந்த உலகத்துல வந்து. அப்படி துட்டு இருந்தாதான் என்ன செய்வாங்க? வந்து பழகுவாங்க. ஆமா, அடியார்கள் உறவு அப்படி கிடையாது. ஒருத்தர் அடியார் பார்த்தா முதல்ல என்ன செய்வாங்க? சிவாய நம. சாமி அப்படித்தானே சொன்னாரு. சுந்தரம் சாமியை பார்த்து சிவாய நம அப்படின்னாரு. அதுக்கு அவரும் சிவாய நம. பெரிய புராணத்தை சொல்றாரு சைக்கிளா சாமி, சிவாய நம என பேசி அப்படிங்காரு. சுந்தரம் சாமியில பார்த்து சிவபெருமான் பேசினார். எவ்வளவு பெரிய கருணைமா கடல். அடியாருக்கு எளிமையா ஓடி வந்துடுவாராம் சாமி. காண கிடைக்காத கடவுள். நம்ம இன்ன தன்மையினே பார்க்க முடியாது. சாமிக்கு நம்ம அறிவை கொண்டு பார்க்க முடியுமா? இன்ன தன்மையினன்று அறிவுன்னா எம்மானின்னு சொன்னவரு சுந்தரம் சாமி சொல்லிட்டு அடுத்தவர் சொன்னாரு எளிவந்த பிரான் அப்படின்னு. அடியார்கள் கூப்பிட்டா ஓடி வந்துரு. அப்படிப்பட்ட தன்மை. நீ கூப்பிட்டியாப்பா அப்படின்னு சாமி ஓடி வருது. அது மாதிரி பூசையில கூப்பிட்டா ஓடி வருவாரு. நம்ம இருக்கிற மாதிரியே பாவிக்கணும். ஏதோ கடமைக்கு எடுத்து வச்சு பூசை பண்ணணும்னு பூசை பண்ணாம அதுல உண்மையிலேயே சுவாமி இருக்காருன்னு பூஜை பண்ணோம்னா கண்டிப்பா சாமி அதுக்குள்ள இருந்து நமக்கு அருள் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க சொல்றதெல்லாம் சிவ பூஜையில அது சாமிக்கு கேட்கும். அதெல்லாம் கருத்துல வாங்கிட்டே இருப்பாரு சாமி. அதனாலதான் சிவ பூஜையில ரொம்ப ஆழ்ந்த கவனம் நம்ம செலுத்தணும்ங்கிற சொல்ற காரணம் அதுதான். எல்லா நூலையும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப எத்தனை நூல் நம்ம எடுத்துருக்கோம்? திருவிளையாடல் புராணம் எடுத்தோம், கந்த புராணம் எடுத்தோம், பெரிய புராணம் எடுத்தோம். எல்லாமே எல்லா நூலும் சொல்லக்கூடிய கருத்து என்ன? சிவ பூஜை. அத்தனை பேரும் சிவ பூஜை தானே பண்ணாங்க. எல்லா புராணமும் சொல்லக்கூடிய கருத்து இப்ப இதுவும் சிவ பூஜை தான். கடைசி முருகப்பெருமான் சிவ பூஜை பண்ண போறாரு. அதோட முடியும். கடைசி சாமி எப்படி என்ன பண்ண போறாரு? சிவ பூஜை செஞ்சு காமிக்க போறாரு. அப்ப அந்த சிவ பூஜையை நாமும் என்ன செய்யணும்? கட்டாயமாக பண்ண வேண்டும். அடியார்கள் உறவும் அப்படித்தான். அடியார்களோடு நாம் உறவு வைத்துக் கொண்டால்தான்
நாம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்ய முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உலக பக்கம் என்ன செய்வோம், செல்ல ஆரம்பித்து விடுவோம். அடியார்கள் உறவும் தவிர வேறு பயனுள்ளதும் தர். அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. அதைத்தான் மாணிக்கவாசகர் நல்ல வேலை சாமி என்னை இந்த அடியார் கூட்டத்துல சேர்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அடியவரோடு கூட்டி அதிசயம் கண்டாமே அப்படின்னு பதிகமாவே பாடினாரு மாணிக்கவாசகர். பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான். அளவு என்ற அடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு நல் உறவு செய்து தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடி கண்ணம் நம் சென்னி மண்ணி மலருமே அப்படின்னு யார் சொல்றான்? மாணிக்க. பிறவி என்னும் இக்கடலை நீந்ததன் பேரருள் தந்து அருளினான். அறவை என்றடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு நல் உறவு செய்து, அதான நல் உறவு செய்து தன் உண்மை பெருக்கம் திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மண்ணி மலருமே. இப்படி பாட்டு, அருமையான பாட்டு. அடியார்களோடு நல் உறவு யார் வைக்கிறா? சாமி தான் வைக்கிறாராம். நம்ம நினைச்சாலும் அடியார்களோட கூட முடியாது, இப்படி வந்து சேர முடியாது. சேர்ப்பது யாரு? கூட்டுவதும் ஒன்றொன்றை கூட்டி பிரிப்பதும் காட்டுவதும் ஒன்றொன்றை காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன்னமைந்த ஏட்டின்படி என்று இருந்தாரு புரியாசம். ஏட்டில் அங்க ஏற்கனவே எழுதியிருந்தாதான் அடியாரோடு வந்து கூட முடியும், இல்லைன்னா இப்படி வந்து கேட்க முடியாது. இப்ப சாமி எப்படி வச்சிருக்காரு பாருங்க. அப்ப இப்ப நம்ம அடியாரோடு இருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே பண்டை பிறவியை செய்த தவம் நமக்கு இந்த பிறவியில் கூட்டி வைத்திருக்கின்றது. இல்லைன்னா இப்படி உட்காந்து கேட்க முடியாது. எல்லாராலையும் ஒரு அரை மணி நேரம் கூட உட்கார முடியாது, அப்படியே எந்திரிச்சு போயிடுவோம். அப்ப இது கேட்டு ஆர்வமா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? சாமிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். சொற்பொழி கேட்டீங்கன்னா யாருக்கு முதல்ல இன்னொன்னா சிவபெருமானே உட்காந்து கேட்பாரான் சொற்பொழிவை. அப்பாட ஒரு ஆளு பேச ஆரம்பிச்சாயா அப்படின்னு சிவபெருமான் ரொம்ப உட்காந்து கேட்பாரான். அடியில் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம வெங்கானூர்ல பாத்தீங்கன்னா போய் பேச போவேன். இத்தனைக்கும் 6 மணிக்கு போவேன், எல்லாம் 7 மணிக்கு தான் ஆளுகளே வருவாங்க. இந்த 6 to 7 ஒரு முக்கியமான ஆளு மட்டும் உட்காந்து கேட்பாங்க, மத்த யாரும் வரமாட்டாங்க அந்த நேரத்துல. 6 to 7, 7 to 8க்கு வந்து ஆள் வந்துருவாங்க, அது பக்தர்கள் வர 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 அப்படியே உட்காந்து கேட்பாங்க. இந்த 6 to 7 வந்து ஒரு முக்கியமான பிரமுகர் மட்டும் உட்காந்து கேட்பாங்க. யாருன்னா சிவபெருமான். நீங்க பிரமுகர் அப்படியே ஆகாத பிரமுகர் அப்படின்னு பேசுறீங்களோ, ஒரு பிரமுகர் அப்படின்னு சரி மிகப்பெரிய அடியாரா இருப்பார் போலுக்க. சாமியே அடியாருக்கு எளியருக்காரு, அவர் தான் மிகப்பெரிய பிரமுகர். அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் வந்து உட்காந்து கேட்பார், நீ பாட்டு பேசியா அப்படின்னு சாமி உட்காந்து கேட்டு. நான் அந்த ஒரு தைரியத்தை தான் சாமி யாருன்னா நீ உட்காந்து கேட்ப சாமி அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பாட்டு. ஆனா குழாய் வச்சிருப்பாங்க ஒரு முழுக்க கேட்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் நம்ம போய் சாமியுடைய புகழை பரப்ப வேண்டுமோ பரப்பிக்கிட்டே இருக்கணும். மிக ஒரு காலம் இனி இங்க இல்லை. 1.5 மணி நேரம் பேசினா எவ்வளவு பெரிய சிறப்பு. சாமியுடைய புகழை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு, கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. வல்லதோர் இச்சையினால் வழிபாடு இவை 10 சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாருன்னாரு யாரு? ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. சொல்றவங்களுக்கும் சரி அதை கேட்பவர்களுக்கும் சாமி என்ன பண்ணுவாராம்? துன்பத்தை துடைப்பார். இப்ப நமக்கு என்ன போகணும்? துன்பம். அப்ப என்ன செய்யணும்? சாமியுடைய புகழை கேட்டுக்கொண்டே. அப்படி நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை சாமி கொடுத்திருக்காரு. எப்பேற்பட்ட கருணைமா கடல் சாமி. அப்படி இந்த உலகத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க? பணம் இருந்தாதான் பழகுவாங்க. ஆனா அடியார்கள் அப்படி அல்ல. போன் போட்டா என்ன செய்வாங்க? இன்னைக்கு எந்த கோயில பாடணும் அப்படின்னு நேரம் எங்க வந்துருவாங்க? கோயிலுக்கு வந்து பாட வந்துடுவாங்க. எத்தனை மணிக்கு? 10:30. 10:30 எல்லாம் கரெக்டா வந்துடுறாங்களா? சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். 10:30 கரெக்டா எல்லாரும் வந்து பாட ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னு. சொற்பொழிவு மட்டும் நீங்க 6ன்னா நாங்க 6:30 தான் வருவோம் அப்படின்னு அது அடிதான் மாத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா 8 மணி ஆயிருக்குன்னு பாக்கி அதுக்கிட்ட யோசிச்சு 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஒரு 7:30 முடிச்சிடலாம் அப்படின்னு இதெல்லாம் போட்டு வரணும். அதான் அதான் ஒரு 6:15 ஆரம்பிச்சு சரி வருமா? 6:15 ஆரம்பிச்சு ஒண்ணுமே என்ன 6:15 to 7:45. ஓகே, அதான் ஓரளவு கரெக்டா இருக்கும். வெள்ளிக்கிழமை நீங்க 6:30 ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்களா? சரி சரி சரி, அதே ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் முன்ன பண்ண வந்துக்கிற வேண்டியது. அதனால சரி, எப்படியா நம்ம முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் தான், அதுக்காக தான். சரி, அப்படி இப்படிப்பட்ட பாவ செயல்களும் பத்தினிகள், அதாவது தர்ம பத்தினிகள் இருக்கிறதுனாலதான் இங்க எல்லாம் என்ன செய்யுது? மலைகள்லாம் பெய்யுது, நல்ல ஆட்சி மலரணும். அது மாதிரி சாமிக்கு பூஜை அன்றாடம் நடக்க வேண்டும் என்றால், மாதம் மும்மாரி மழை வேண்டும் என்றால் நாம 6 காலம் பூசை பண்ணியே ஆகும். அப்படி 6 காலம் ஒரு ஆள் பூசை பண்ணாரு. யாரும் சொல்லுங்க பார்ப்போம். 6 காலம் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஒரு அடியார். யாராவது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 6 காலமும் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு அடியார் சொல்லுங்க.
நீங்க என்ன இது கொண்டு வந்துருக்கீங்களா? கொண்டாங்க. அப்ப இருந்து அடியே அதான் பாத்துக்கிட்டே அந்த சரி யாரும் தெரியலையா? மாணிக்க வாச பெறுவான். மாணிக்க வாச பெறுவான் சொல்லிட்டீங்களா? அப்படி சொல்லிட்டீங்க. வெரி குட், நல்லது, சந்தோஷம். கரெக்டா சொல்லிட்டாங்க. சில பேர் எப்படி தெரியுமா, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இல்ல தெரியல, பொதுவா நாங்க என்ன செய்வோம்னா, இல்ல நாங்க என்ன செய்வோம்னா, இல்ல சரிங்க சார், இல்ல நாங்க என்ன செய்வோம்னா, நாங்க செப்படி கேட்கிறேன், அவங்க கேள்வி கேட்பாங்க, சொல்லுங்க பாப்போம் அப்படின்னாங்க. நாங்க வந்து சொல்லியிருக்க மாட்டோம். சரி நாங்க இதைத்தான் நான் நினைச்சோம் அப்படின்னு போறாங்க. சொல்லிட்டீங்களா? சரி, சந்தோஷம். தெரிஞ்சதுன்னா சந்தோஷம். எழுதரும் அறைகள் வேறா இறைவனை எல்லில் கங்குள் பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய்து. பொழுது அருகாலம், எத்தனை காலம்? 6 காலமும் சிவபூஜை செய்யணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த நேரமும் சிவசிந்தனை. ஒரு காலம் சிவபூஜை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 3 மணி நேரம் வச்சுக்கோங்க. 6 காலம்னா 6 மணி 18 மணி நேரம். அப்ப எந்த நேரம் சிவசிந்தனையில இருக்காருன்னு அர்த்தம். அதுதான் பொழுதொரு காலத்து என்று பூசனை விடாது செய்து தொழுகை தலைமீது வர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான் என்பது திருவிளையாடல் தான். திருவிளையாடல் போனோம் நமக்கு சொல்லு. அப்படிப்பட்ட சீரம் உள்ளது ஒரு அளவில்லா பாவத்தின் செயலும் ஒழுக்கமில்லாத செயல்கள் எல்லாம் யார் செய்திருந்தாலும், முதல்ல என்ன சொன்னோம்? பெண்கள் மேல் வைக்கின்ற அந்த மோகம், அந்த வேட்கை, அதனால் ஏற்படக்கூடிய பாவம், இது மாதிரி இந்த ஒழுக்கமற்ற செயல்களினால் செய்யக்கூடிய பாவமும் தர்மமும் ஆன நற்ற பஞ்சமம் வேள்வி கருமம் மந்திரம் இவை தரும் கதிகளும் ஜெயந்திபுரம் இருந்துள்ளோர் பெரும் கதியில் இணை புகழின் உரிய கோடியில் ஒன்றில்லை என மறை உரைக்கும். இது அருமையான பாட்டு. தர்மம், பெரும் கொடைகள்லாம் செய்வோம்ல, சாமியை நினைத்து செய்யும் போது என்ன செய்யணும்னு சொன்னாரு? கெடுவாய் மனனே கதிகேல் இடுவாய் சாமி இது நீங்க தர்மம் கொடுக்கும்போது என்ன செய்யணுமா? வடிவேல் இறைத்தால் நினைவாய். கொடுக்கும்போது யாரை நினைக்கணும்? முருகப்பெருமானை நினைந்து கொடுக்கணுமா? கொடுத்தா என்ன? விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. அப்படின்னா தான் வினை போகும். இறைவனை நினைந்து கொடுத்தால் வினை போகும். அவனை நினைச்சு கொடுக்கலைன்னா என்ன போகாது? வினை போகும். வடிவேல் இறைத்தால் நினைவாய் கெடுவாய் உடனே கதிகேள். உனக்கு ஒரு கதி சொல்றேன் கேளு. நீ இடும்போது என்ன செய்யணும்? வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை யாவையுமே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. தந்த அலங்காரத்துல அன்னைநாத பெருமான் இப்படிப்பட்ட பாட்டு. ஆனா நினைக்கிறோம். அதுல இன்னொரு பாட்டு சொல்லுவாரு, வெயில் வயிறு கதிர்வேல் வடிவேலனை வாழ்த்தி முருகப்பெருமான வாழ்த்தி என்ன செய்யணுமா? நம்ம தர்மம் செய்யணுமா? வயிறு கதிர்வேல் வடிவேலனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யில் பிறவேனும் பயிர்மீன்கள். நீங்க ரொம்ப கூட கொடுக்க வேண்டியதில்ல. எவ்வளவு கொடுத்தா போதுமா? நொய்ய அளவு அரிசி இருக்குல்ல, அதுல பாதி கொடுத்தா கூட போதுமா? அந்த அளவுக்காக தர்மம் செய்யணுங்கிற என்ன நம்ம முத வரணும். முதல்ல அறம் செய்யணும் கூட சொல்லல. அவை பாட்டி அறம் செய் அப்படின்னு சொல்லல. அறம் செய்ய விரும்பு அப்படின்னா தான் செய்ய முடியும். முதல்ல விருப்பப்படு. இந்த விருப்பம் இல்லாத தர்மம் செய்யற ஆளுகெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? வந்துட்டாங்க காலையில, இந்தா போ 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 இடத்த கழிவுன்னு. அதெல்லாம் விருப்பம் இல்லாம செய்யறது. அவங்களுக்கு அதெல்லாம் அது எவ்வளவு நினைச்சா கொடுக்காங்க. அவங்க சத்தம் போட்டு வஞ்சி அவன் பாவம் அந்த மனம் நொந்தே அடுத்த கேட்க பயந்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்க யோசிப்பாங்க, நம்ம ஆரம்பத்துல இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படிங்கிற சிந்தனை தான் நமக்கு வரும். நம்ம ஆரம்பத்துல இருந்த நிலைக்கும் இப்ப இருக்கிற நிலைக்கும் நமக்கு யோசிச்சுக்கிறீங்களா? இப்ப சாமி நம்மளை எந்த அளவுக்கு நம்ம உயர்த்திருக்காருங்கிறது நமக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்த நிலைக்கும் இப்ப நம்ம வழிபாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள நிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம். அப்ப நம்ம சாமி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி கூட்டு போறாருங்கிறத நாம உணரணும். அவ்வளவுதான். அதுல என்ன சொன்னாரு? நொய்யில் பிளவேனும் பகிர்வு. வெயிலுக்கு உதவா உடம்பு வெறு நிழல் போல, கையில் பொருள்
உதவா காணும் முன் கடைவெளிக்கை அப்படின்னு அந்த பாட்டில் சொல்றாரு. ஒரு ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. கவனமா கேட்கீங்களா? கணவன் 2 பேரும் இருந்தாங்க. அந்த அம்மா, என்னையா பங்களா வாங்க சொன்ன வாங்கினியா? இல்லம்மா, டெபாசிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா, ஏயா நீ வீடு வாங்கி கொடுத்துட்ட, ஒரு 5 பவுன் நெக்லஸ் வாங்கி கொடு அப்படின்னு அந்த அம்மா. அது அவரும் பாவம் தன்னால சிரமப்பட்டு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு பொருள் வாங்கினதும் திடீர்னு மொத்தம் என்ன ஆயிடுச்சு, அத்தனையும் ஒரு இதுல திவால் ஆயிடுச்சு. ரொம்ப நொந்து நூலாகி அவங்க வீடுல ரொம்ப நொடிச்சு போயிட்டாங்க. நொடிச்சு போனதுக்கு அப்புறம், ஓயா உன் கூட வாழ்றதுக்கு நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் நான் என்ன செய்ய போறேன், வாழ போறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா ஆட்டோ எடுத்துட்டு வேகம் கிளம்பிருச்சு. எங்க போயிருச்சு? அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்பிருச்சு. அவர் எவ்வளவோ எடுத்து சொல்றாரு, ஏமா இந்த காசு பணம்லாம் நம்ம கூட வராது, கடைசி காலத்துல கூட வராது, அன்பு ஒண்ணு இருந்தா போதும், இறைவனை வா வழிபாடு செய்வோம், அவன் நமக்கு இருக்கான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாலும் அந்த அம்மா கேட்க மாட்டேங்குது. ஒரு ஆட்டோல ஏறிச்சு. மதியம் உச்சிக்கால வெயில்ல, எப்படி உச்சி வெயில்ல சண்டையை போட்டுட்டு ஆட்டோல ஏறி விறுவிறுன்னு வந்தது. அவன் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிட்டான். இவரு பின்னாடியே வந்தாரு. அந்த ஐயாவும் காலு சுடுது, தாங்க முடியும், எங்கேயாவது ஒரு நிழல் இருக்குமான்னு பார்த்து ஓடுது. அந்த அம்மா எங்கேயுமே நிழல் இல்லை. ஆனா ஒரு நிழல் கூட வருது. எங்க நிழல்? அந்த அம்மா நிழல் கீழே தெரியுதுல்ல, வெயில்ல அந்த அம்மாவுடைய நிழல் கீழே தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா இப்ப அந்த நிழல் இவருக்கு உதவுதா? அதான் வெயிலுக்கு உதவா உடம்பு, வெயிலுக்கு உதவாத உடம்பு வேற எதுக்கு உதவ போகுது சொல்லுங்க? இந்த உடம்பே நமக்கு கூட வரலையே, நாம் சேர்த்து வைத்திருக்க செல்வம் எப்படி நம்ம கூட வரும்? நம்ம உடம்பு தான், நம்மளுடைய நிழல் தான், அதுவே நமக்கு என்ன செய்யல, உதவலையே. எங்கடா நிழல் இருக்கும் ஓடுது. நம்ம உடம்பே நிழல் தராது போது நாம் சேர்த்து வைத்திருக்க செல்வம் மட்டும் எப்படி கூட வரும்னு நீ நினைக்கிற அப்படின்னு அவர் பின்னாடி வந்தவர் எடுத்து சொன்னாராம் இந்த அம்மாட்ட. உன் நிழலே உனக்கு உதவலையே, நாம் சேர்த்து வைத்திருக்க செல்வம் நமக்கு எப்படி நமக்கு துணை செய்யும், இறைவனை வழிபாடு செய்வோம்னு சொல்லி அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அங்கே கூட ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு சேர்ந்தாங்களாம். கீழுக்கு உதவா உடம்பு என்ன வராது, வேறு நிழல் போல கைகளுக்கு பொருள் உதவாது காணும் கடை. கடைசி காலத்துல எது வராது, நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வம் கூட வராது. இருக்கும் போதே என்ன செய்ய வேண்டும்னாரு, நொய்யில் பிளவேனும் பகிர்ந்து. நொய்யில் பிளவாது என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், வடிவேலை நினைத்து வடிவேலனை வயிர் கதிர்வேல் வடிவேலனை வாழ்த்தி, முருகப்பெருமானை வாழ்த்தி நாம தர்மம் செய்ய வேண்டும். அனுமதியில் என்ன சொல்றாரு, இறைத்தால் நினைந்து என்ன செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும். ரெண்டும் ஒரே பொருள் தான், வேற வேற கிடையாது. கந்தர் அலங்காரம் கந்தர் அனுமதி வேற வேற கிடையாது, ஒரே பொருள் தான். கொடுக்கும்போது சிவார்ப்பணம் சொல்லி கொடுக்கணும், இல்ல முருகப்பெருமானை நினைத்து கொடுக்கணும். சாமியை நினைந்து நினைந்து கொடுத்தால் எல்லாமே சிவபுண்ணியங்களாக ஆகும். அவனை மறந்து மறந்து கொடுத்தா உலக புண்ணியமாக மாறும். அது இன்பமோ துன்பமோ இது நன்மையோ தீமையோ எல்லாமே என்ன மாறும், தீமையாக. அப்படி அது மாதிரி ஐவகை பஞ்சம வேள்வி, பஞ்சம வேள்வினா ஐவகை வேள்வி. அது என்னென்ன வேள்வினா, கர்மயோகம், தவயோகம், ஜபயோகம், தியான யோகம், ஞான யோகம். இது இந்த நாள் ஏற்படக்கூடிய வேள்வி. தவம், ஜபம், தியானம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு. நம்ம அத்தனை வேலையை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், டிவியில உட்காந்துடுறோம், சீரியல்ல உட்காந்துடுறோம், எதுலாம் வேஸ்டா பொழுதுபோக்கணுமோ அத்தனையும் நம்ம கழிச்சிடறோம். ஜபம் நமக்கு தவம் இருக்கு, ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு, பூசை இருக்கு, திருக்கோயில் வழிபாடு இருக்கு, சொற்பொழிவு கேட்க வேண்டியிருக்கு, எத்தனையோ வேலைகள் நமக்கு இருக்கு. அத்தனையும் சிவபுண்ணியத்தை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கு. அத்தனையும் விடுத்து நம்ம கேப்ல என்ன செய்யறோம், அந்த கேப்ல எல்லாம் நம்ம தவறு செய்ய ஆரம்பிச்சோம். சந்திர சிந்து படுற மாதிரி நம்ம வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் தவறு செய்ய போயிடும் அந்த உயிர். இந்த வழிபாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே தவறு செய்ய ஆரம்பிச்சு இந்த உயிருடைய தன்மை அப்படி. ஏன்னா மாணிக்கவாசகர் சொன்னாரு, ஒன்றும் போதான் ஆயனே உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பெய்தோதான் ஏழை பங்கா என்கோவே குன்றேனைய குற்றங்கள்னாரு. நான் ஒரு தப்பு 2 தப்பு செய்யறேன், நான் குன்றுவோ செஞ்சிருக்கேன், அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்னாரு. குன்றே அணைய குற்றங்கள். ஆனா சிவபெருமான் என்ன பண்ணாரா, அதை குணம் என்று கொள்ளியன்.
அவர் குற்றமா பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒருத்தர் தேட மாட்டோம். சாமி குற்றமா பார்த்தா குற்றமே செய்யணும் குணம் என கொள்ளும் கொள்கையினால் மிகைப்பட செய்தேன் அப்படின்னு சுந்தரம் சாமி சொல்றாரு. சாமி நீ குற்றத்தெல்லாம் பொறுப்பிக்காமே, ஆனா நிறைய செய்யற அப்படின்னு சுந்தரம் சாமி அப்படி செய்வாரா? சொல்லுங்க அப்படி சொல்றாரு. நீதான் பொறுக்கக்கூடிய சாமியாச்சு அப்படின்னு சுந்தரம் சாமி வந்து சாமிகிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. அவர் வந்து தோழமை இல்ல சாமி கிட்ட. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சாமி, நீ தோழமை வேணுமா வர்றேன், நீ தாய் தந்தையர் நினைக்கா வர்றேன், நீ குருசித்தியா நினைக்கா வர்றேன், ஆண்டன் அடிமையா நினைக்கா வர்றேன், எதுக்குனாலும் சாமி ரெடி. ஆனா நாம அதுக்கு முன்முனைஞ்சு போகணும், அதுதான் முக்கியம். ஏதாவது ஒரு வழியில நாம என்ன செய்யணும், உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனிடம். அந்த பாட்டு சொல்றாருல, விரைகள் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றான் மாமணி ஜோதியான் உறவுகோல் நட்டு அங்கு உணர்வு கையிட்டினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. உறவு வைத்துக் கொண்டு நாம் கடைந்தால் நமக்கு முன் வந்து வெளிப்பட்டு தோன்றுவார். எப்படி பாலில் நெய் கடைந்தால் வெளிப்பட்டு தோன்றுகிறதோ அது போன்று இறைவனிடம் உறவு வைத்துக் கொண்டு நாம் செயல்பட்டால் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்வார், இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவார். பாலில் நெய் வருவது போல சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றுவார். சரி, அப்படிப்பட்ட இப்படி பஞ்சம வேள்வி சென்னையில் பார்த்தீங்களா, கர்ம யோகம்னா இந்த வினைநாள் செய்யக்கூடிய யோகம். இதெல்லாம் வேள்வியில ஒவ்வொரு யோகம் இருக்கு. கர்ம யோகம், தவ யோகம், ஜவ யோகம், தியான யோகம், அடுத்து கடைசி இருக்கக்கூடிய ஞான யோகம், எல்லாமே அந்த வேள்வியில செய்வாங்க. இதுதான் நமக்கு பஞ்ச வேள்வியில சிவ வேள்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேள்வி. மற்ற வேள்வியெல்லாம் உலக புண்ணியத்தை தான் தரும். ஆனா சிவ வேள்வி அப்படி கிடையாது. சிவ வேள்வி என்ன செய்யணும், பிறப்ப அறுக்கும். இவை தரும் கதிகளும் இத்தனை இவையும் அந்த வேள்வினால் செய்யக்கூடிய பயணம் என்ன, தானத்தினால் செய்யக்கூடிய பயணம், அது மாதிரி பெண்கள் மேல் வைத்த மோகம், அடுத்து பத்திரிகளால் ஏற்படக்கூடிய ஒழுக்கமற்ற செயலினால் ஏற்படக்கூடிய பாவச் செயலும், இத்தனை என்னன்னாரு புகழின் உரிய கோடியில் இந்த திருச்செந்தூர் வாழ்வர்கள் அடையும் பயனுக்கு கோடியில ஒரு கூறு கூட இதுக்கு பயன் இல்ல இருக்காங்க. இப்ப இந்த சொன்ன பாத்தீங்களா, இந்த தானம் தர்மம் பஞ்சம் வேள்வி இதெல்லாம் வந்து ஒரு பங்கு கூட, கோடியில ஒரு பங்குக்கு கூட ஈடு இணை கிடையாது. அதை சொல்றாரு, ஜெயந்திபுரத்துள்ளோர் பெரும் கதி அதனை அதற்கு இணை புகழின் உரிய கோடியில் ஒன்றில்லை. கோடியில ஒண்ணு கூட கிடையாதான் இந்த எந்தது, இந்த கதிகளும் வேள்விகளும் தவங்களும் தியானங்களும். அது வந்து ஜெயந்திபுரமாக விளங்கக்கூடிய திருச்செந்தூரில் வாழ்பவர்களுக்கு கோடியில ஒரு பங்கு கூட ஈடு இடையாகாதான். அப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, திருச்செந்தூரில் வாழ்ந்தால் அவ்வளவு சிவபுண்ணியம் ஒன்னொன்னு செஞ்சா கோடி மடங்காக பெருகும் என்பது நமக்கு இது நல்லா தெரியுது. அந்த தவம் செஞ்சாலும் ஜபம் செஞ்சாலும் எல்லாமே கோடி மடங்கா பெருகும். தானம் செஞ்சாலும் கோடி ஆயிரும். நீங்க ஒரு ரூபாய் உண்டியல போடுறீங்கன்னா எத்தனையா போகும், கோடியா போயிடும். திருச்செந்தூருக்கு போனா அங்க உண்டியல்ல போட்டீங்கன்னா, இல்ல தர்மம் செஞ்சீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு செஞ்சீங்கன்னா, எது செஞ்சாலும் ஒண்ணுக்கு எத்தனையாக போயிருக்கும், கோடியாக போயிடும். ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க திருச்செந்தூர்ல போய் அது நிறைய உட்காந்துருப்பாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க வீட்டுல வந்து இந்த ரூபாலாம் சேர்த்து வைக்கிறீங்களா, ஒரு ரூபா இது மாதிரி சேர்த்து வச்சு ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுட்டு எவ்வளவு காசு நீங்க சேர்க்கிறீங்களோ சேர்த்து வச்சு அந்த தர்மம் செய்ய வெளியே உட்காந்துருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் நீங்க வாட்டு தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது நாங்க முன்னாடிலாம் அப்படிதான் செய்வோம். எங்க வீட்டுல நிறைய சேர்த்து வைப்போம். மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சு நேரா கொண்டு போய் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் போட்டு வந்துடுவோம். அது மாதிரி நீங்களும் செய்யுங்க. வாய்ப்பு உள்ள போதெல்லாம். ரெண்டாவது வெளியில கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்க வெயில உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, யாரை நம்பி உட்காந்துருக்காங்க, முருகப்பெருமான் நம்பி தானே உட்காந்துருக்காங்க. எப்படி முருகப்பெருமான் கொடுத்து விடுவார் அப்படின்னு கோயில் வாயில உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி மாணிக்காசனும் சொல்லுவாரு, மாணிக்காச பெருமான், உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் தான் வளர்த்தது நச்சு மரம் ஆயினும் கொளார். பேர்பட்ட சாமி 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 நான் பேர்பட்ட தவறு செஞ்ச தெரியுமா சாமி அப்படின்னாரு. யாரு, மாணிக்காச பெருமான். இப்ப நச்சு மரம் வீட்டுல வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வெட்டி எரியணும். நச்சு மரத்தை வெட்டி தானே எரியணும். ஆனா நல்ல வளர்த்தவங்க என்ன செய்வாங்க, இருந்துட்டு போட்டோம் அப்படின்வாங்க. அது போல சாமி நான் ரொம்ப பாவம் செஞ்சு சாமி, ரொம்ப பாவம் செஞ்சு அதனால என்ன செஞ்சாங்க, என்னை வெட்டிடாத சாமி, நச்சு வரல சாமி அப்படின்னா. சாமி நான் செய்ய தவறே கிடையாது சாமி. ஒண்ணு உன் கோயில் வாயில என்னை பிச்சனாக்கு, இல்லையா பெரிய அடியா இருக்கு என்னை உரியவனாக்கு அப்படின்னாரு. சாமி விடுவாரா? அவரை சரணாகதி அடைஞ்சவங்களை விட்டுருவாரா?
பிச்சை நாய்க்கு உட்கார வைப்பாரா? எல்லா அடியாருக்கு முன்னாடி சாமியை கொண்டு வந்து நிப்பாட்டினாரு மாணிக்கவாசகர். 999 அடியாருக்கு நடுவுல கொண்டு போய் விட்டார். பேர்பட்ட காரணமா கடல். பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், தான் வளர்த்தது நச்சு மரம் ஆயினும் கொளார். சாமி சாதாரண மக்களை என்ன செய்ய மாட்டாங்க, நச்சு மரத்தை வெட்ட மாட்டாங்க. நீ வெட்டுவியா சாமி அப்படின்னாரு. சாமி வெட்ட மாட்டார். நம்ம எப்பேற்பட்ட தீவினை செய்திருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடிய பெருமான் தான் சாமி. எந்த உயிரையும் தண்டிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் சிவபெருமான்ட்ட கிடையவே கிடையாது. எல்லா உயிரையும் எப்படி திருத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் சாமியோட விருப்பம். வினைப்பேரை எடுத்து ஊட்டும் போதெல்லாம் சாமி என்ன பண்றாரு, இந்த உயிர் திருந்தட்டும், இந்த உயிர் பக்குவம் அடையட்டும் என்றுதான் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு எடுத்து எடுத்து ஊட்டுகிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதிலிருந்து தெளிந்து நாம் தவறு செய்யாமல் பார்த்துக்கிறார். சரி, அப்படி கோடிக்கு இந்த ஒரு பங்குக்கு ஈடாகாது அப்படிங்கிறார். ஆய நல்கு உறவு ஆழத்தி ஆசனம் அருந்தல் மேயவன் அன்பினால் மேயது பானமே விரும்பல் தூய தங்குறவன் மனையார் பவம் சுருதி மாயும் என்றிடு ஜெயந்தி நன்னகர் வந்து இவருக்கே என்ன சொல்றான்னா, திருச்செந்தூர்லயே எப்பவுமே வாசம் செஞ்சவருக்காங்க பாருங்க, அங்கேயே தங்கி இருக்கிறவங்க அப்படிப்பட்டவர்களும் வறுமை காரணத்தால் அளவில்லாது உண்ணல். சில பேர் வறுமை வந்துச்சுன்னு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அளவில்லாம உண்ணுவாங்க. அது ஒரு குற்றம். அளவில்லாம சாப்பிட்டாலே குற்றம், அளவுக்கு மீறி சாப்பிட்டாலே என்ன வந்துடும், குற்றம் வந்துடும். அப்புறம் அங்க வலிக்கல, அப்புறம் இங்க வலிக்கல, எப்படி வரும்? உணவு எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட என்னதான் மாறிடும், நஞ்சா மாறிடும். டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சாப்பிட்டா என்ன ஆகும்? நிறைய நம்ம வழிபாட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உணவுடைய கட்டுப்பாடு என்னன்னா, இப்ப நல்லா இருக்குன்னா அதோட நமக்கு வயிறு சொல்லும் போதும் அப்படின்னு சொல்லணும், அதோட நிப்பாட்டிக்கணும். நல்லா இருக்குன்னு சொல்லி கூட ஒண்ணு சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மறுநாள் அது விளைவை ஏற்படுத்தும். இருமல் வரும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அது உடம்புல போய் தேவையில்லாத இடத்துல போய் செட் ஆனதுனால அது என்ன சொல்லும், எது காய்ச்சலா வெளியே வரும். சில பேர் காய்ச்சல் ரொம்ப நல்லது தெரியுமா உங்களுக்கு? காய்ச்சல் வருது பாத்தீங்களா, அது உடம்புல போய் தேவையில்லாத உணவுப் பொருள் உள்ள போய் சேர்ந்து உங்களுக்கு காய்ச்சலா வந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க, ரெஸ்ட். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓய்வு இல்லாம வேலை செய்வாங்க, அப்படிப்பட்டவங்களும் காய்ச்சல் வரும். அவங்க ஓய்வு கொடுக்கறதுக்காக காய்ச்சல் வரும் சார். அப்படின்னா இவங்க ரெஸ்ட்ல எடுப்பாங்கன்னு சொல்லி காய்ச்சல் வரும். அது ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த காய்ச்சல் போயிடும். தேவையில்லாத உணவுப் பொருள் வந்தா வான்மிட் வரும். உடம்பு தேவையானது தான் எடுத்துக்கணும், தேவையில்லாத என்ன செஞ்சிடும், வான்மிட் வழியா வெளியே கொண்டு வந்துடும். இல்லைன்னா எனக்கு காய்ச்சலா வெளியே வரும், இல்லைன்னா இருமல் சளி எல்லாமே அவங்க உடம்புக்கு எது எதை ஒத்துக்கலையோ அத்தனையும் வெளியில தெரியும். அப்ப நம்ம உடம்பறிந்து போனோம்னா நமக்கு எந்த விதமான நோயும் நமக்கு வராது. புரிஞ்சுச்சா? இனிமே நீங்க சொல்றது புரியுது, கண்ட்ரோல நாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறது. எதுவும் அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சாது. அப்படி உங்க உடம்பே சொல்லும், தண்ணி தவிச்சதுன்னா குடிக்கணும். இப்ப தண்ணி தவிக்கணும் உங்களுக்கு தெரியுது இல்ல, தண்ணி தவிக்கும் போதே நீங்க என்ன செய்யணும், போய் குடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், சாப்பாடு வயிறு பசிக்குன்னா இங்க அடி வயிறு இருக்கணும், கப்ப 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 கப்பன்னு அடி வயிறு எரியும். அப்பயே நீங்க புரிஞ்சுக்கணும், ஆகா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு போய் சாப்பாடு. ஏன்னா நம்மளுடைய சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய அன்னம் இருக்கு பார்த்தீங்களா, அது எரிபொருள் சக்தியுடையது. நம்ம அன்னம் இருக்கு பார்த்தீங்களா, அது எரிபொருள். இது எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா அடியில, நீங்க உணவு உட்கொள்ளும் போது என்ன ஆகும், இது கப்பு உள்ள போய் அப்படி பஸ்மமாகும். பஸ்மமாகிற நேரத்தில் நீங்க தண்ணியை குடிச்சுக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பொய்யாம தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்ற நேரத்துல மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குடிச்சா நல்லா இருக்கும். இல்ல ரொம்ப ஏதாவது உரப்ப சாப்பிட்டீங்க அப்படின்னா லேசா மட்டும் லைட்டா தண்ணி குடிச்சுக்கணும். உங்க உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக சொல்றேன், சரிதானா? அதே மாதிரி நீங்க சாப்பிட்ற உணவு உப்பு உரப்பு புளிப்பு கார்ப்பு இந்த 4 சேர்ப்பீங்க, 2 சேர்க்க மாட்டீங்க. என்ன சொல்லுங்க, கசப்பும் சோப்பும். அந்த 2 எதுல இருக்கு? பாவக்காயோட கசப்பு மட்டும் தான் இருக்கு. சுண்டவத்தல் சின்ன வந்தீங்களா, சுண்டவத்தல் 2மே இருக்கு, கசப்பு இருக்கு துவப்பு இருக்கு. நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை சாப்பிட வேண்டாம், நீங்க மாத்திரை சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இதை சாப்பிட வேண்டாம், நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. டெய்லி 2 எடுத்து சுண்டவத்தல் சாப்பாட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நோயே வராது உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். டெய்லி 2 எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, அது ரொம்ப முக்கியமா தெரியணும். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க கூடாது, அப்படின்னா அது வேலை செய்யும். புரியுது உங்களுக்கு? சரி, இதே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். சரி, அடுத்து அங்க அளவில்லாத உட்கொள்ளதும்
பொருந்திய அன்பால் சென்று அதிக நீர் குடித்தலை அதனால அதிகமாக தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப என்ன செய்யக்கூடாதான், அவாவோடு தண்ணி குடிக்கக்கூடாது. அது மாதிரி குரு பத்தினியை தொடுதல், பாவம் தொலையவும். குரு பத்தினால் உள்ள பாவம் தொலைவுன்னா இந்த குரு பத்தினி ஏற்கனவே நம்ம அந்த கௌதம முனிவருடைய கதை சொன்ன பார்த்தீங்களா, இந்த கௌதம முனிவரும் இந்திரனும் பிரம்மாட்ட போய் இது அகடியை படைத்ததும் உடனே 2 பேரும் ஆசைப்படுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, தேடி போயிடுவார் இந்திரன். கௌதம முனிவர் என்ன பண்ணுவாரு, நான் என்ன செய்ய போறேன், அவர் சொல்லுவார், பிரம்மா இருமுக பசு யார் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கே அகடியை கட்டி கொடுப்பேன்னு சொன்னதும் ஒருத்தர் தேட போயிடுவாரு. இவர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது நாரதர் அவருக்கு எடுத்து சொல்வார், உங்க வீட்டுல பசு கூட்டம் இருக்கான்னு சொல்லி கேட்பாரு, பசு மந்தா இருக்கான்னு கேட்பாரு. இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காமிச்சதும் அன்று ஈந்த பசு, அந்த கன்றுல எது வரும், தலைதானே வரும். அப்படி கன்று இப்படி வெளியில முகத்தை அப்படி நீட்டிக்கிட்டு இருந்தது பாருங்க. இவர் இந்த இருக்கு 2 முக பசு பிரம்மா கூட்டு காமிச்சாங்க. இங்கிட்டு 3 பேரை சுத்தி வந்தாரு. அதை எதுவும் கேட்கறது ஏற்கனவே இந்த கதையில சொல்லியிருக்கோம், விரிவா சொல்லியிருக்கோம், இன்னைக்கு சுருக்கமா சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இந்திரன் எப்படியாவது இவர் இங்க கஷ்டப்படணுமா, அகலியை நம்ம கூட சொர்க்கலோகத்துல சுகமா இருக்கிறத விட்டுட்டு இங்க முனிவர்கிட்ட கஷ்டப்படணுமா, எப்படியாவது கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் மாதிரியே வேடம் போட்டு, கௌதம முனிவர் மாதிரியே வேடம் போட்டு அகலியை போனான். அது எவ்வளவு பெரிய குற்றம், குருவினுடைய பத்தினி பிறந்த எவ்வளவு பெரிய குற்றம், அதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். இந்த மாதிரி குற்றம் கூட திருச்செந்தூருக்கு வந்தா, எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் கூட திருச்செந்தூர் வழிபாடு செய்தால் அந்த பாவம் என்ன ஆகும், நீங்கும். அது அடுத்ததுல சொல்றாரு, ஈறுவாவினும் மேவ அதன் ஆரம்ப தெரிநீர் வாரியில் படிந்து எழும் எழுத்து 5ம் எழுத்து 6 மதித்து வீர வேற்றம் கரத்தினை தரிசிக்கும் வேற்பில் நாரி பாகனுக்கு உரிய பொன் கையிலை நன்னுவரால். இது நல்ல அருமையான ஒரு பாட்டு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஈர்வாவின் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமின்னு அர்த்தம். ஈர்வாய் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல அந்த 2 காலங்கள்ல வதனாரம்பன் எனும் வதனாரம்ப தெரிநீர் அப்படின்னா கடல் நீர் அங்க திருச்செந்தூர் கடல்ல கடல் தீர்த்தத்தில் போய் அமாவாசை பௌர்ணமி இந்த 2 காலத்துல போய் நாங்க மூழ்கணுமா, எங்க திருச்செந்தூர்ல. என்ன சொன்னேன், அமாவாசை பௌர்ணமி, அதான் 2 உவா காலங்கள் பேரு. 2 உவா காலமாக வழங்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமி என்ற திதியில 2 நாள் போய் அந்த கடல் நீரில் போய் நீராடினால், அது நீராடும் போது என்ன செய்யணுமா, 6 எழுத்தை சொல்லணுமா. 6 எழுத்து 5ஐயும் மனமதித்து, அது மனத்தினால் 6 எழுத்தையும் மனனம் செய்து என்ன செய்யணுமா, வீரவேல் கரத்தினை தரிசிக்கும். வீரவேலை வைத்திருக்கக்கூடிய கரத்தினை வைத்திருக்கக்கூடிய விசாகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை தியானித்து அந்த கடலில் மூழ்கினால் என்ன உண்டாகினாரு, பார்வதி பரமேஸ்வராக விளங்கக்கூடிய கைலாய மலையில் சென்று அந்த கைலாயத்தை அடைவார்களாம். புரிஞ்சிச்சா? கடைசி நம்ம எங்க போனோம், கைலாயம் தானே போனோம். இங்க நீங்க திருச்செந்தூருக்கு போய் கடல்ல மூழ்கி 6 எழுத்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற 6 எழுத்த மனதில் கற்பித்து கொண்டு அங்கே நீராடினால், அது முருகப்பெருமானை வீரவேலாக விளங்கக்கூடிய விசாகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை தியானித்து மூழ்கினால் கைலாய மலையை எளிதாக அடைவார்கள். எங்க திருச்செந்தூர் போய் சென்று வழிபாடு. இது ஒரு சிறப்பு. இப்பதான சொல்லியிருக்கீங்க, இனிமே பாருங்க அடுத்து நீ எப்ப நீங்க திருச்செந்தூர் போட போறீங்க அப்படிங்கிறது புரியுது. நம்ம கண்டிப்பா திருச்செந்தூர் போகத்தான் போறோம் கூடிய விரைவில். திருப்பரந்துரை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருச்செந்தூர் போட்டுருவோம் சார். திருப்பரந்துரை முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா திருச்செந்தூர் போயிட்டு வந்துடும். ரொம்ப நாளா கந்தபுராணம் முடிச்சும் ரொம்ப நாள் ஆச்சு. காஞ்சிபுரம் போனோம், அது அதுக்கடுத்த மாசம். ஒவ்வொரு மாசம் போட்டு வைப்போம். சிவர்மன்ட்ட விண்ணப்பம் பண்ணுவோம், அவர் திருவள்ளுவர் கூட்டி வைக்கணும். என்ன எதுவுமே விண்ணப்பத்தை போடுவோம், அதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இறைவன் தான் கொடுக்கணும், நம்ம கையில எதுவுமே. நம்ம வாரம் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அது மாதிரி இந்த வாரம் கிளாஸ் இருக்கு, சித்தாந்த கிளாஸ். சேர்றவங்க நம்மகிட்ட ஃபார்ம் இருக்கு, எல்லாரும் வாங்கி எப்படியாவது சேர்ந்துருங்க. கண்டிப்பா 20 பேர் வேணும். இப்ப 7 பேர் கொடுத்துட்டு இன்னொரு 13 பேர் வேணும். அதாவது சித்தாந்த கிளாஸுக்கு பேர் கொடுத்து சித்தாந்தம் கற்று தேருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் செகண்ட் 2வது மாணவராக கூட சேர்ந்துக்கோங்க. நீங்க எழுதி கொடுத்தீங்களா சார்? வேற யாரும் எழுதணும்னா எழுதி கொடுத்துருங்க, சரிதானா? ஏன்னா அப்படின்னாதான் இங்க நம்ம ஸ்ரீலத்தூர்ல
வகுப்பு தொடர்ந்து நமக்கு நடக்கும். தொடர்ந்து நடந்ததை நம்ம என்ன செய்ய முடியும், தீட்சைலாம் எடுக்க முடியும். அதனால எல்லாரும் சேர்ந்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, சித்தாந்தம் கற்காம நம்ம எதையுமே நம்ம தெளிவடைய முடியாது. சித்தாந்தம் அப்படிப்பட்ட ஒரு கல்வி. சாமியே சொன்னது, கைலாயநாதனாக விளங்கக்கூடிய பெருமான் கையில் வைத்திருக்கக்கூடிய ஏடை படிப்பது, தட்சாமூர்த்தி கோலம் கொண்டு சாமி கையில் வைத்திருக்கக்கூடிய ஏடை படிப்பது. நீங்க சிறப்புங்க எழுதி கொடுத்துடலாம்ல. சரி, இப்படி எண்ணில்லாத சிறப்பு. இது முடிஞ்சவே பாவம் வாங்கிருங்க, யார் யார் வேணுமோ வாங்கி எழுதி கொடுத்துருங்க. சரி, அப்படி வீரர்கள் வெற்றி வேளாக வழங்கக்கூடிய விசாகனை நினைந்து 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி அங்கே கடலில் மூழ்கினால் நமக்கு என்ன உண்டாகும்? எந்த திதியிலன்னாரு? அமாவாசை. அப்ப அமாவாசை போயிட வேண்டியதான். நமக்கு ஏன்னா அன்னைக்கு லீவு எடுக்கீங்களா? சரி, அப்படி இரு உவாக்கலம்னா அந்த அமாவாசையும் பௌர்ணமி. சரி, விலங்கதாயினும் ஆக்களே என்னும் விரிநீர் அலங்கு சிந்து நன்னகர் வைனர் உடலகம் விட்ட அகண்டார் மலங்கு பாவம் வெம்குறும் பரடாய் வாட்டின் அருளான் குளங்கொலோடினி திருந்தவே எனில் பறிக்குலைவார். என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பேற்பட்ட விலங்கினமாக இருந்தாலும் மனிதராகவே இருந்தாலும் தீர்த்தங்கள் விளங்குகின்ற செந்தில் பதியில் உடல் பிரிந்த உயிரினார். அந்த அங்க போய் உயிர் பிரிது பார்த்தீங்களா? எப்படி காசியில உயிர் போனா என்ன ஆகும்? காசியில உயிர் பிரிஞ்சா என்ன உண்டாகும்? சிவபெருமான் சொல்றாரு, குருவர் இல்லாம திருவருள் கிடையாது. எப்படி அங்க போய் மோட்சம் அடையும்? காசியில இறந்த உயிர்களுக்கு சிவபெருமான் மோட்சத்தை கொடுக்காரு, கிடத்தி. அது சொல்லிட்டாங்க. இது என்ன நீ ஏற்கனவே எத்தனையோ சொற்பொழிவுல சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றது. ஒரு வராதென்று தன் எல்லை வட்டத்திற்குள் உற்றி இருந்து இறந்தவர்க்கு, அங்கேயே தங்கி இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி அம்பாள் என்ன செய்வாங்க? மடியில கிடத்தி, ஓ எத்தனையோ பிறவி இது பிறந்து பிறந்து இழைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி மடியில கிடத்தி அம்பாள் என்ன பண்ணுவாங்க? மடியில் கிடத்துவாங்க. உமை இலைப்பாற்றி, இந்த உயிரை இலைப்பாற்றுவாங்க. உமை இலைப்பாற்றி உம்பர்கோன் விசுவபதி உம்பர்கோன்னா யாரு? தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அங்க எப்படி இருக்காரு? விஸ்வநாதனாக இருக்கின்றார். விஸ்வபதி ஒரு வளச்செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வலிவு தரும் காசி மாநகர் அப்படின்னு நூல் சொல்லுது. காசி மாநகர். காசி எப்படிப்பட்ட நகரம்? மாநகரம். காசி மாநகரம். சென்னையோட பெருசு தெரியுமா உங்களுக்கு? ஆனா இடைஞ்சலா இருக்கும், சந்து பொந்தாத இருக்கும். ஆனா சென்னையோட பெருசு. அங்க அகலையோட பாதையா இருக்கும் சென்னையில, அங்க ஒடுக்கமா இருக்கும். ஆனா சென்னையோட பெருசு. ஏகப்பட்ட பல்கலைக்கழகம் இருக்கு, யூனிவர்சிட்டி காசி மாநகரம். நீங்க வந்தீங்களா? இப்ப வந்தீங்கல்ல பாருங்க, காசிக்கு வந்தவங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட சிறப்புடையது காசி மாநகரம். அங்க தங்கி இதை நேரில் ஒருத்தர் பார்த்திருக்காரு. இப்படி சாமி ஒவ்வொரு உயிருக்கும் தாரக பிரம்மத்தை உபதேசம் பண்ணி மோட்சம் கொடுக்கறத நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேரில் பார்த்து இந்த பாட்டுல எழுதியிருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாட்டு, இந்த பாட்டு பரமஹம்சர் விவேகானந்தருடைய குருநாதர். குருநாதர் எப்படி இருப்பான்னு பாத்துக்கோங்க. சிஷியரே நீங்க சொல்றீங்க விவேகானந்தர் எவ்வளவு பெரிய இதுன்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப குருநாதர் எப்படி இருப்பான்னு பாருங்க. சிஷியருக்கே இவ்வளவு புகழ் பெற்றவரா இருந்தால் குருநாதர் எவ்வளவு புகழ் பெற்றவரா இருப்பாரு, யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்டவர். சாமிய மலத்துல பார்த்தவராம். நம்ம மலத்தை பார்த்தா ஐயோன்மா, அவர் அதுல சாமியை பார்த்திருக்காரு, எல்லாத்துலயும் பார்த்திருக்காரு சாமியை. ஏன்னா ஞானிகளுக்கு எப்படின்னா, அவங்க பார்க்கும் இடம் எல்லாம் எங்கும் நீக்கமர நிற்கின்ற பரிபூரானந்தமாக பார்ப்பாங்க. எல்லாத்துலயும் சிவத்தை பார்ப்பாங்க. நாம ஒன்னு பார்த்தா இது ஒதுக்குறோம், ஒரு இதை பார்த்தா நமக்கு ஒதுக்க தோணுது, ஒரு இதை பார்த்தா விரும்ப தோணுது. இந்த விருப்பு வரதுனால நமக்கு பிறவிக்கே வர்றோம். இது அவங்களுக்கு இந்த வெறுப்பு வரலைன்னா நமக்கு பிறவிக்கு வரமாட்டோம். ஞானிகள் விருப்பெல்லாம் அற்றவர்கள். பாடங்களை உழுவட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், எல்லாம் ஈசன் சேர்ந்து அவங்க மட்டும் போய்கிட்டே இருப்பாங்க. அதான் நமக்கும் ஞானிகளுக்கும் உள்ள விருப்பம். நாம சாமிகிட்ட போய் என்ன அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு கேட்போம். அவங்க என்ன செய்வாங்க? எனக்கு எல்லாமே நீ கொடுத்துருக்க சாமிம்பாங்க. அதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு இன்னும் என்னென்னலாம் கொடுக்கலன்னு யாருக்கு டீச்சர் அவருக்கு கிடைச்சிருக்கு. என்ன ரெண்டாவது அவரு இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாத்துக்கும் பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விவேகானந்தரையும் போட்டி சொல்லி இருந்திருக்காரு. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல, யாரு ஒரு ஆளு போட்டியாவது நம்ம மத்த ஆளுக்கு என்ன வந்துடும்?
என்ன நீங்க அவரே நீங்க பெருசா பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் சிஷியரா இருக்கோம், எங்களெல்லாம் பெருசா தெரியலையா அப்படின்னு இருக்காங்க. நாளைக்கு பாடம் நடக்கட்டும், நான் சொல்றேன் அப்படின்ட்டு மறுநாள் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வான்விட்டு எடுத்தாரு. வான்விட்டு எடுத்ததும் உடனே நேரா அவர் வந்து உடனே போய் பிடிச்சாராம். யாரு? விவேகானந்தர் போய் பிடிச்சாரு. குருநாதர் உடனே அத்தனை பேர் யாருமே எந்திக்கல, இவர் போய் இப்படி பிடிச்சாரு. பிடிச்சிட்டு என்ன பண்ணாரு, கால் மிதிப்படாத இடத்துல போய் போட்டு வா அப்படின்னாரு. காலு எல்லாரும் என்ன அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படி முழுகிட்டாராம். குருநாதர் இச்சைய அப்படி முழுகிட்டாராம். அது இங்க யாரும் கால் மிதிப்படாதுல்ல அப்படின்னு சொன்னான். இப்ப தெரியுதா விவேகானந்தர் நான் ஏன் போட்டுறேன்னு சொல்லி அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னாராம். இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அவர் மிகப்பெரிய சிஷியர் தானே. அப்படி அதனாலதான் பேர் போனவர் ஆனார். குரு சிஷ்ய அந்த ஒழுக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப உயர்வானது. அப்படிதான் மாணிக்கவாச பெருமானுக்கு சிவபெருமானே வந்தார். அவர் செய்த தவம் அப்படி கொஞ்ச நஞ்ச தவம் கிடையாது. சிவபெருமானே வரணும்னா அப்ப எத்தனை பிறவியில சிவபுண்ணியம் பண்ணியிருப்பாரு, எத்தனை பிறவியில சிவபூஜை பண்ணியிருப்பாரு, யோசிச்சு பாருங்க. பொழுதொரு காலத்தென்று பூசனை விடாது செய்தவருக்கு சாமி வராம இருப்பாரா? டைம் வருவார். சிவபூஜை ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் சிவபூஜை பண்ணாம மோட்சம் அடையவே முடியாது. இதனால எங்கனாலும் எழுதி வச்சுக்கோங்க. எல்லா நூலும் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செய்தாலுடைய முக்தி சித்தி ஆகாதுன்னு ஆறுமுகனாவில் எழுதுறாரு. அதனால சிவபூஜை சிவபூஜை இன்னும் எத்தனை சொற்பொழிகள் சொன்னாலும் சிவபூஜை சிவபூஜை எப்படியாவது வீட்டுல பண்ணிருங்க. சிம்பிளா ஒரு முதல் இப்போதைக்கு தண்ணியாவது சாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு புஷ்பம் சாத்தி திருமுறை பாடுங்க. அதானா ஒரு நைவேத்தியம் கொடுத்து திருமுறை பாடுங்க. சரி. அப்படி உடல் விரிந்த உயிரினார் மயங்க வைக்கும் பாவமாகிய கொடிய கூட்டத்தை நீக்கி வாழைந்த வீரவாத தேவர் கூட்டம் இன்பமாக இருந்து முதன் அடியருடன் குலைந்து இங்க இருக்கும். இங்க எப்படி இருப்பாங்கன்னா அத்தனை பேரும் கொடிய கூட்டத்தை அத்தனை பேரையும் நீக்கி வீரவாத தேவர் கூட்டத்துடன் இன்பமாக வந்து இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னாரு, திருச்செந்தூர். வீரவாத தேவர் இன்பமாக வந்து இருக்கக்கூடிய இடம் இது. ஏன்னா சாமி வந்து எல்லாத்தையும் முடிச்சு சாமி போரெல்லாம் முடிஞ்சிடும். கடைசி திருச்செந்தூர்ல வந்து அப்படி வெற்றி வாகை சூடி கரெக்டா திருச்செந்தூர் அத கடற்கரையோரம் சாமி உட்காந்துருப்பாரு. உட்காந்துருக்கவும் நவ வீரர்கள்லாம் எல்லாம் அப்படி சுத்தி உட்காந்துருப்பாங்க. போர் வீரர்கள் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. முருகப்பெருமான் கேட்டாராம், வீரவாகம் மட்டும் அப்படி கூப்பிட்டு கேட்டாராம், வீரவாகம் இங்க வா அப்படின்னாராம். உடனே சாமி சொல்லுங்க சாமி, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னாராம் முருகப்பெருமான். இவர் என்ன கேட்டிருப்பாரு சொல்லுங்க பாப்போம். ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஒண்ணு கேட்டாரு முருகப்பெருமான்ட்ட. அடியில் நிறைய சொற்களை சொல்லியிருக்கேன். வீரவாகத்தேவர் முருகப்பெருமான்ட்ட ஒண்ணு கேட்டாரு. அவர் என்ன வேணும்னு கேட்டாரு. அதுக்கு ஒரு ஒண்ணு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கனே, பார்த்துட்டீங்களா? மாறாத அன்பு அப்படின்னாராம். என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க, இந்த மாறாத அன்பை மட்டும் எனக்கு கொடுங்க சாமி, இதை தவிர இந்த உலகத்துல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னாராம் முருகப்பெருமான்ட்ட. முருகப்பெருமான் கேட்க என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாராம், மாறாத அன்பு. அந்த அன்பு வந்து மாறாத அன்பா, இடையறாத அன்பா இருக்கு. இடையறா அன்பு என் ஊடகத்தில் இந்த உலகத்தந்தரியும் உடையானேங்கிறார்ல, இரவாத இன்பு அன்பு வேணும். அந்த அன்புக்கு இறப்பே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அன்பு தேரன்ன அரும் தேரன்ன பருக தந்து உய்யக்கொள்ளாய் அப்படின்னாரு மாணிக்கவாசகர். அந்த அன்பு வந்து இடையறாத அன்பா இருக்கணும். தேனை ஊத்துனா எப்படி இடையறாது விழுகின்றதோ, அரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்யக்கொள்ளாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொல்வதற்காக இறைவனை அதிக நேரம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு. சாமி கொஞ்ச நேரம்லாம் அப்படி கூடாது, அதிக நேரம் சிந்திக்கும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்கும், வாய்த்தது ஈதோர் பிறவி நம் தமக்கு மதித்திடும். இப்படி வழிபாடு பண்ணணும். நம்ம அப்ப கூப்பிட்டு கேட்டதும் அவர் என்ன சொன்னாராம், மாறாத அன்பு. எல்லா அருளாளர்களும் சொன்ன கருத்து என்னன்னா இடையறாத பிறவே வேண்டும் மெய்யன்பு அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொன்னார். பிறவே வேண்டும் மெய்யன்பு அப்படின்னாலே அதுக்கு மாறா என்ன இருக்கு? இப்ப நாம செலுத்தக்கூடிய அன்பு வந்து மெய்யன்பா பொய் அன்பான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நாம சாமிகிட்ட உண்மையாவே அன்பு வச்சிருக்கோமா, இல்ல அனுபவிக்கிற மாதிரி நடிக்கிறோமா, இல்ல கொஞ்சமாவது செலுத்தி இருக்கோமா அப்படின்னு நாம தான் பாத்துக்கணும். நீங்க தான் யோசிக்கணும். எப்படியும்
இல்ல உண்மையில நீங்க அன்பு இருக்க போய் தான் சாமி உங்களை ஆட்கொண்டு இப்படி உட்கார வச்சிருக்காரு. அன்பு இருக்க போய் தான் அன்பு துளியளவாது இருக்க போய் தான் சாமி இப்படிலாம் உட்கார வச்சு நம்ம கேட்க வைக்கிறாரு. இல்லைன்னா நம்ம இப்படி உட்கார முடியாது. இல்ல சத்தியம் கணையாது அங்கள் வைத்த தயாவை 100,000 குறித்து அத்திலங்கு ஒரு கூறு வைத்தவருக்கு அமருலகம் அளிக்கும் என் பெருமை. ஒரு கூறு வச்சவனுக்கு அப்படின்னா நம்மளெல்லாம் சாமி இப்படி அடியார் ஆக்கியிருக்காருன்னா எவ்வளவு பெரிய சிறப்பு. நம்ம அமருலகெல்லாம் நமக்கு வேண்டாம். அமருலகெல்லாம் அவருடைய அன்பு இருந்தா போதும். நமக்கு என்ன வேணும்? சாமியுடைய அன்பு. அன்பிற்கு முன்பு அடைக்கும் தால் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னாரு. அன்பு அன்புடையார் எல்லாம் உடையார்னாரு இன்னொரு பாட்டுல. அன்புடையார் எல்லாம் உடையார். அப்படி குலைந்து இங்க அடியார் கூட்டத்தோடு என்ன செய்வாராம்? குலைந்து இருப்பாராம் வீரவாகத்தேவர். அதுவும் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? முருகப்பெருமான் கூட இருந்தா எப்படி இருக்கும்? அடியார் கூட்டத்திலே தான் இருக்காராம் வீரவாகத்தேவர். அடியார் கூட்டத்திலே இருந்து குலைந்து குலைந்து வழிபாடு செய்யறாராம் திருச்செந்தூர்ல. அப்ப நம்ம அங்க போனா எப்படி இருக்கணும்? குலைந்து வழிபாடு பண்ணணும். குலைத்த பத்தை யா வச்சு கூட குலைத்த பத்தை யா வச்சா அவன் என்ன பண்ணலாம்? அங்க போய் குலைந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். குலைத்த பத்துல என்ன சொல்லியிருக்கு? பாட்டி யாருக்காவது தெரியுமா? குலைத்த பத்து. குலைத்தார் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையே உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கனவாய் என ஆழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறைசே சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒளிவதே அம்மானே உன் அடியேற்கே அப்படின்னாரு. உழைத்த பத்தில உழைத்தால் உறுதி உண்டு. அப்போ உழைக்கணும். பனஞ்சம்பாய்க்கு எப்படி ஓடுறோம்? ஓடி எப்படிலாம் ஓடுறோம் பனஞ்சம்பாய்க்கிறதுக்கு? ஓடி ஓடி உழைக்கிறோம்ல. ஒரு 400 ரூபாயோ 500 ரூபாயோ சம்பாதிக்கிறதுக்கு நம்ம காலையில இருந்து இரவு வரைக்கும் என்ன பாடுபடுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் டியூட்டி. காலையில 10 மணிக்கு போட்டா இரவு 10 மணிக்கு தான் வராங்க. காலையில 8 மணிக்கு போட்டா போயிட்டா இரவு 8 மணிக்கு வராங்க. 12 மணி நேரம் டியூட்டி. பார்த்தாதான் அந்த 400 ரூபாய் காசை நம்ம பார்க்க முடியும். அப்ப இறைவன்கிட்ட நம்ம போகணும்னா எவ்வளவு உழைக்கணும்னு நீங்களே பார்த்துக்கணும். ஈஸியா பெறக்கூடிய பொருளா சாமி? எப்பேற்பட்ட கருணை மாக்கடல். ஆனா அன்பு செலுத்துற நொடியில போயிடலாம். அன்பு ஒண்ணுதான் வேணும். இறைவனை அடைவதற்கு உண்டான உபாயம் அன்பு வேணும். அந்த அன்பு வருவதற்கு உழைக்காம வராது. அந்த அன்பை பெறுவதற்கு உழைப்பு ரொம்ப முக்கியம். என்ன உழைப்பு? ஆமார் உன் திருவடிக்கு அகங்குலையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேரி கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரை விரைகின்றேன் சதுராளா உனை சார்வம். அப்படி சொல்றாரு இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமாக. சாமி எப்பவுமே எதிர்த்துதான் அடியார் கூட்டத்திலே வச்சிருக்காங்க. ஏகம் கூட சொல்லியிருக்கேன், அடியார் கூட்டத்திலே இருந்தா நமக்கு எந்த ஞானம் இல்லாட்டாலும் பரவாயில்ல. நமக்கு எந்த ஞானம் இல்லாட்டாலும் பரவாயில்ல. அடியார் திருக்கூட்டத்துல இருந்தாலே போதும். எப்படி காலியான பெட்டியில இன்ஜின்ல போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அது எங்கெங்கெல்லாம் போதும். சென்னைக்கு போனா சென்னை போகும், மதுரைக்கு போனா மதுரைக்கு போகும். இந்த காலியான பெட்டி அத்தனை பெட்டியும் முன்னாடி இருக்கிற இன்ஜின்ல ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா போதும். அதுவே நம்ம எந்த ஞானம் இல்லாட்டாலும் பரவாயில்ல. அடியார் கூட்டத்துல இங்க உட்கார்ந்தாலே போதும். நமக்கு எல்லா ஞானத்தையும் சாமி ஒவ்வொருத்தரும் ஞானம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாமி ஒரு ஞானம் வச்சிருப்பாரு. அந்த ஞானத்தோட ஞானம் பொருந்ததுன்னா என்ன ஆயிரும்? சிவத்தோடு கலக்கலாம், சிவானந்தத்தை நாம் பெறலாம். அப்படி நம்ம சாமி வழிபாடு செய்ய 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 துளி துளி அன்பாக நாம் சேகரித்து கொண்டே இருக்க வேண்டும். சாமிகிட்ட நாளுக்கு நாள் துளி துளி அன்பாக சேர்த்து கொண்டே சிவானந்தத்தை பெற்றுக்கொண்டே அந்த சிவானந்தத்தை பெற்று பெற 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 ஒரு நாள் டெபாசிட் பெருகிறோம். அப்படி நிறைய சிவபுண்ணியம் பண்ணதுனாலதான் அடியார்கள் 63 நாயன்மார்களை சிவபெருமானே ஓடி வந்தார். போன நாயன்மார்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? மானக்கஞ்சார் நாயனருக்கு சுவாமி எங்க வந்தாரு? கைலாயத்துல அப்படி இறங்கி உள்ள வந்தாரு. மானக்கஞ்சார் நாயனார் வரலாறுல. ஏன்னா புண்ணியம் பெருகிருச்சு, நிறைய சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சாமி பார்த்தாரு, இனிமே இவருடைய தொண்டருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்திட வேண்டியதான் அப்படின்னு நேரம் வந்துட்டாரு சாமி. எப்பா உன்னுடைய மகளுடைய கூந்தல் நமது பஞ்சவடிக்கு ஆகும்னாரு. உடனே என்ன பண்ணாரு? இழுத்து அடியோடு சேர்ந்து அடுத்த அப்படியே வேலை கொடுத்தாராம். நமது பஞ்சவடிக்கு ஆகும்னு சொன்னாரு. உடனே எடுத்து சாமி உடனே சாமி அடுத்த நிமிஷமே மறைந்து காட்சி கொடுத்தார். பேர்பட்ட சிறப்பு மனக்கஞ்சார் நாயனார். அது அவர் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த முடி என்னன்னு சொன்னாரு? மயிர்கயிறுன்னாரு. சாமி அணிஞ்சிருக்கக்கூடிய பூநூலுக்கு என்ன பேரு? மயிர்கயிறு. அது யாருடைய மயிர்கயிறு? விஷ்ணுவுடைய மயிர்கயிறு. விஷ்ணுடைய கூந்தலாக வழங்கக்கூடிய முடியை எடுத்து சிவபெருமான் பூநூலாக தரித்திருக்கின்றார். விஷ்ணு கேசோப்பியோ நம. அந்த மந்திரத்துக்கு என்ன பேரு?
விஷ்ணு கேசோப்பியோ நம. விஷ்ணுவனுடைய கூந்தலை அதாவது முடியை திருமுடியை பூணூலாக தரித்திருப்பவரே உனக்கு நமஸ்காரம். அந்த மந்திரத்துக்கு என்ன பேரு? விஷ்ணுனுடைய திருமுடியை பூணூலாக தரித்திருப்பவரே உனக்கு நமஸ்காரம். அது வந்து விஷ்ணு கேசோப்பியோ நம்ம. அப்படி சரி, இதோட முடிச்சுடுவோம். நீங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்ன. அப்படி நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே அடியார் திருக்கூட்டத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல காட்டுறாரு. திருச்செந்தூர்ல வந்து வீரவாகத்தேவர் அந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்து முருகப்பெருமானுடைய இன்பமாக அங்கே இருக்கின்றார். திருச்செந்தூர்ல எப்பயுமே அதிகமாக இன்பமாக வந்து வீட்டிருக்கின்றார் வீரவாகத்தேவர். அப்படிப்பட்ட இடம் திருச்செந்தூர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து இன்னும் நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போறோம்? 18 தான் வந்திருக்கோமோ? சரி, ஒரு 7 பாட்டு வரைக்கும் பார்த்திருக்கோம். சரி, சாமி திருவிழா. அடுத்து தொடர்ந்து நம்ம இன்னும் திருச்செந்தூருடைய சிறப்பு எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி, இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்யுங்க. நாளைக்கு அப்படி கூட அப்படியா? முடிச்சு நான் சொல்றேன். இந்த இதை முடிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அது ஏன் குடிக்க கூடாதுங்கிறத நான் சொல்றேன். தண்டையணி வெண்டயம் கிங்கிடி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நின் சந்தமுடனிங்க நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேணும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ குண்டரிக ரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியட வெங்கடம் கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிரந்தங்கினும் வளர்ந்து முன் குண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திரிலும் இந்த முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேளே கொங்கை கூற மங்கையும் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. சித்தமும் கைலாய பரம்பரை சிவஞான போது நெறிகாட்டும் என்னை பயில்வாயும் வைகண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது வீகள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தொங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே ஆறில் தளந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானிதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே என்னாருடைய துணையை போற்றி முகனுக்கு சித்தம்பரம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்